மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற வகையில் அமைகின்றது. வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலுக்கு அமைந்த கூடுதலான விளக்கத்தை சென்ற வாரத்தில் தத்துவ மரபில் இதை ஏன் பேசினார்கள், ஒன்று இரண்டு என்பதாக ஒரே பொருளில் இரண்டை அனுபவிக்க வேண்டுமானால் அதிலே ஒரு செயற்கைத்தன்மை உண்டு. அந்த செயற்கைத்தன்மை தான் ஆன்மாவும் இறைவனும் கலக்கின்ற கலப்பு. அதை பற்றித்தான் இந்த ஒன்று இரண்டு என்பதிலே வள்ளல் பெருமான் விளக்கினார் என்பதையும், தங்க மயில் என்பதாக தங்கமும் மயிலும், மயில் என்ற வடிவமும் தங்கம் என்ற உலோகமும் சேர்ந்த ஒரு செயற்கை தன்மையில்தான் ஒரே பொருள் இரண்டாக பார்க்கப்படுகிற நிலையில் வருவது போல ஒன்று இரண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கியிருந்தேன். அதிலே ஒன்று இரண்டு என்பதைத்தான் எதனோடு எது சேருவது, சித்துக்கு சித்து அன்றி சேர்வு இடம் என்பதாக அதை சொல்லுவார்கள். அதாவது மெய்கண்ட சாத்திரங்களில் ஆன்மா இறைவனோடு கூடியிருக்கின்ற ஒரு அனுபவத்தை விளக்கும் பொழுது தாடலை என்ற சொல்லால் விளக்குவார்கள். தாடலை, தாழ் கூட்டல் தலை என்பதனுடைய சேர்க்கைதான் தாடலை என்ற ஒரு சொல். தாழ் தலை இல்லும் தகரமும் சேர்ந்த பொழுது ட என்ற ஒரு சொல், ஒரு இல் என்பதும் இல்லாமல் த என்பதும் இல்லாமல் ட என்ற ஒரு புதிய சொல் வரும். அந்த ட என்ற சொல்லுக்கு உள்ளே தாள் என்பதனுடைய இல்லும் தலை என்பதனுடைய தகரமும் இருக்கும். தாள் தலை தாடலை, இந்த சொல், இந்த மாதிரி ஒரு புணர்ச்சி கந்தபுராணத்திலே வந்து அதற்கு முருகப்பெருமான் சாட்சி சொன்னது. திருஞான சம்பந்தரும் இதே மாதிரி ஒரு தகர சொல்லை பயன்படுத்துவது எல்லாம் உண்டு. ஒரு ஏறத்தாழ ஒரு 3-4 இடங்களில் தான் தமிழ் இலக்கியங்களிலே இது மாதிரியான பயிற்சியை நாம் பார்க்கிறோம். திருஞான சம்பந்தரும் இதே முறையில் அதை அந்த புணர்ச்சியை அமைத்திருக்கிறார். ஆனால் இது இறைவனும் ஆன்மாவும் எப்படி சேருகிறது என்பதை விளக்குவதற்கு தாள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி, தலை என்று சொன்னால் ஆன்மாவினுடைய தலை. இந்த இறைவன் நம்முடைய தலையிலே வைத்து திருவடி தீட்சை தருவது என்பதாக அதற்கு பொருள் சொல்லி ஆன்மாவும் இறைவனும் கலத்தல். இன்னும் கேட்டால் உங்களுக்கு அந்த பஞ்சாத்திர மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு அந்த சின்முத்திரை காட்டுகிற பொழுது அதனுடைய அந்த கட்டை விரலினுடைய தலையிலே இந்த ஆள்காட்டி விரலை வைக்கக்கூடாது. ஆள்காட்டி விரலை கட்டை விரலினுடைய அடிப்பாகத்தில் வைக்க வேண்டும். இந்த மாதிரி வைத்தால்தான் ஆன்மா இறைவனுடைய திருவடியை சேருகிறது. ஆன்மாவும் இருக்கிறது, இறைவனும் இருக்கிறான் என்ற பொருள். அப்படி இல்லாமல் கட்டை விரலில் தலையிலே வைத்து விட்டால்
அது ஒரே பொருள் என்பதாகிய வேறு ஒரு பொருளை தழுவிவிடும். அது இரண்டாவது சூன்யமாக, அது ஒரு வட்டமாக, அது ஒன்றிலேயே பூரணமாகிவிடும் என்பதாகவெல்லாம் அதற்கு மாறுபட்ட விளக்கங்கள் அமைந்துவிடும். ஆதலினாலே சின்முத்திரையை தெளிவாக சைவ மரபில் அமைக்க வேண்டுமானால் கட்டை விரலுக்கு அடிப்பாகத்தில் ஆன்மா என்கிற தலை இறைவனுடைய திருவடியில் சேர்தல், 3 மலங்களையும் விட்டுவிட்டு என்பதாக அதை அமைக்க வேண்டும். இப்படித்தான் இந்த 5 விரல்களின் மூலமாக நாம் பஞ்சாத்திரத்தை அல்லது 5 பொருள்கள் அனுபவத்தை அனுபவிக்கிறோம். இறைவன், ஆன்மா, ஆணவம், கர்மம், மாயை என்பதாக அதை பிரித்து அதை வைத்து இறைவனை அடைகிற முறைக்கு உரிய ஒரு வடிவம் என்பதாக அந்த சின்முத்திரையை நாம ஞான அடையாளம் என்பதாக அதை நம்ம பார்க்கிறோம். அந்த தாள் தலை, அதுல இல் கூட்டல் தா, அது சேர்ந்து டா என்ற இன்னொரு சொல். அப்ப டா என்ற இன்னொரு சொல்ல நீங்க அதுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதுல இல்லும் தாவும் சேர்ந்தது அப்படின்னு ஞாபகம் வந்தாதான் தாழ் தலை. அப்படி இல்லைன்னா அதுக்கான 2 சொற்கள் அதுல இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்ப நாம 2 எழுத்து சேர்க்கையா 3ஆவதா ஒண்ணு பார்க்கறோம்ல, இந்த 3ஆவதா ஒண்ணு பார்க்கறத தனியா ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அது வேறுபாடு இல்லாமல் 2னுடைய சேர்க்கையாக இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லணும். இந்த 2ஆக தெரிகிற ஒன்று அல்லது 2ன் சேர்க்கையாக இருக்கிற ஒன்றுன்னு சொன்னாதான் 1, 2. இந்த 1, 2 இப்போ கடந்த வாரம் சிந்திச்ச மாதிரி சதசத் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை குறித்த விஷயம் கிடையாது. சதசத் அப்படின்னா ஆன்மா. ஆன்மாவுக்கு 2 குணம் இருக்கும். 2 குணம் சொல்லக்கூடாது, புரியறதுக்காக தான் அதை நான் புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றேன். சத்து என்பதாகவும் அசத்து என்பதாகவும் 2 தன்மைகளை கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த 2 தன்மைகளை கொண்டிருக்கிற ஒரு பொருள், சத்து பொருள் சத்தாகத்தான் இருக்கும், அசத்து பொருள் அசத்தாகத்தான் இருக்கும். ஆனால் சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத்து என்றும் சொல்ல முடியாது, ஆனால் வேறு ஒன்று. அதை சொல்றதுக்கு தான் சதசத்து அப்படின்ற சொல்ல தமிழ்ல நம்ம சித்தாந்தத்துக்குள்ள வச்சுக்கிறோம். அப்ப அதுக்கு 2 குணம் சொல்லக்கூடாது, சத்தாகவும் இல்லாமல் அசத்தாகவும் இல்லாமல் இருக்கிற ஒரு குணம் அப்படி சொல்லணும் அந்த சதசத்தை. ஆனா இங்க சொல்லும் பொழுது எதுக்குள்ள இந்த 1, 2ன்னு சொல்றப்ப அது செயற்கைத்தன்மை, அது ஒரு இயற்கை தன்மையை குறித்த விளக்கம் அல்ல. இப்போ இயற்கை தன்மையில கடவுள் தனிப்பொருள் தான். இயற்கையில கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை, அதுவும் இயற்கை தன்மை தான். ஆனால் கடவுள் எல்லா பொருள்களிலும் இருந்தாலும் கடவுள் என்பதாகவே அந்த பொருளில் அவர் இருக்க மாட்டார், அந்தந்த பொருளாகத்தான் அவர் இருப்பார். இந்த மாதிரி நுட்பமா அந்த விளக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா தான், நான் முன்ன சொன்ன பாருங்க, 2ஓட 9 சேர்ந்தா மறுபடியும் 2 தான் வரும், 9 0வா மாறிடும். 2ஆவதாக கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சிவம் சக்தியை சொல்றாருன்னு அங்க எழுதிடக்கூடாது. சிவம் சக்தியை பின்னாடி சொல்ல வர போறார். எங்க அவ்வியம் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதுல அதை சொல்லுவார். அந்த விஷயம் இங்க இல்லை. கடவுள் அந்த பரம்பொருள் தன்மையை விளக்க வர்ற விஷயம்தான் 1, 2, 1, 2. 1ங்கிறதுல பிரச்சனை இல்லை, தானாய், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறாய் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் 2 என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறான். இந்த இடத்துலலாம் ரொம்ப நுட்பமா பொருள் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால்தான் நீங்க முப்பொருள் உண்மைக்குள்ள வந்து ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அனுபூதி வரை சொல்லுகிறவர்கள் அர்த்தம்.
அப்படி இல்லைன்னா கடவுள் இரண்டாவதாக இருக்கிறார்னா கடவுளே இதுவாகவும் இருக்கிறாருன்னு ஆயிடும். அந்த மாதிரி விளக்கத்துல போயிருக்குன்னா உங்களுக்கு அந்த நூலிழை வேறுபாட்டுக்குள்ள வேற தத்துவம் பூந்துரும். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு வடிவேலு செட்டியார்லாம் என்ன பண்றாங்க, அது சுந்தரர் அவர் சங்கரருடைய அத்வைத மரபுல தான் அவரை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த மரபுல தான் சைவ சித்தாந்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தையே சங்கரருடைய கேவலாத்வைதமா தான் நீங்க சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார் அப்படிங்கிறத விரிவா விளக்கி உரை எழுதியிருக்கிறார் வடிவேலு செட்டியார். வடிவேலு செட்டியார் சிவஞான போதத்தினுடைய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த மரபுல விரிவா விளக்கம் எழுதி இது சைவ சித்தாந்தமே இந்த மாதிரி தான் அப்படிங்கிறதையும் நிறுவியிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி இடங்களை நாம சரியா விளக்காது. கடவுள் ரெண்டாவதா இருக்கிறான் அப்படிங்கிறத எண்ணியலா விளக்கிற வள்ளல் பெருமான் கடவுளுக்கு கொடுத்த எண் 9. அதை வச்சே இதையும் நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல இருந்து நான் கொண்டு வந்தது. இரண்டாவதாக இருக்கிறான் என்று சொல்றப்போ அவன் தன்னிலையிலிருந்து இறங்கி ஈஸ்வரனாக மாறினான், இன்னும் அதிலே இருந்து இறங்கி ஜீவனாக மாறினான். அந்த மாதிரி சொல்றது ஆதிசங்கரருடைய கேவலாத்வைதம். ஆனா நாம இப்படி இல்லப்பா, அது கடவுளுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை, ஆனால் கடவுளுக்கு வேறாக இன்னொரு பொருள்கள் மற்ற பொருள்கள் உண்டு. இதை எப்படி விளக்கிறது? கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவது வேறு, கடவுள் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவது வேறு. இப்ப கடவுள் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீங்க என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு பொருள் எப்படி உண்மையோ அதே மாதிரி உலகத்துக்கு மூலப்பொருள் ஒன்று உண்மை. அதே மாதிரி இந்த உலகத்தில் அனுபவப்படுகின்ற ஆன்மா என்பது உண்மை. இந்த முடிவுக்கு வந்தாதான் கடவுளை இல்லாமல் வேறு பொருள்களும் இருக்கின்றன என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். இந்த பொருள்களும் கடவுள் இல்லாமல் இல்லைன்னு சொல்றப்பதான் அப்ப கடவுள்ங்கிறவரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல நுட்பமா விளக்கினாதான் இரண்டு அப்படிங்கிறது கடவுளுக்கு இலக்கணமா வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆன்மாவிலும் கடவுள் இருக்கிறான், பூவிலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான், புத்தகத்திலும் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இருக்கிறான். புத்தகம் என்பது கடவுள் கிடையாது, ஆனால் கடவுள் இல்லாமல் புத்தகம் இல்லை. அப்போ புத்தகம் தான் அதுல தெரியும். புத்தகத்தை புத்தகமாகவே வாழ வைக்கிறவன் கடவுள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனா புத்தகமாக மாறி இருக்கிறவன் கடவுள் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பானையை பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு சிற்பத்தை பாக்குறீங்க. சிற்பத்தை நீங்க பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற உருவம், அதனுடைய அந்த முகபாவம் இதெல்லாம் நமக்கு தெரியுது. அது ராவணன் சொல்றதா ராமன் சொல்றதா, என்ன சிற்பத்தை பாக்குறீங்களோ அது தெரியும். ஆனா அந்த சிற்பத்துல சிற்பியோட மனநிலையும் இருக்கும். சிற்பியோட மனநிலை தான் அந்த சிற்பத்துக்கு காரணம். அதுக்கு அவன் படிச்சது அனுபவிச்சது காரணம். இப்ப அதுல சிற்பி இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்டா சிற்பி இருக்கிறான். ஆனா சிற்பி அந்த சிற்பத்துல பார்க்கப்படுவதில்லை, சிற்பமாகத்தான் பார்க்கப்படுகிறான். அந்த மாதிரி கடவுள் பார்க்கப்படுவதில்லை, கடவுள் மூலமாக இருக்கிற அந்த பொருள் அதுவாகவே பார்க்கப்படுகிறது. இதுதான் அது ரொம்ப முக்கியம். இப்பதான் இரண்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இரண்டுனா கடவுள் எந்த பொருளில் இருக்கிறாரோ அந்த பொருளாக இருக்கிறார் சொன்னா அப்ப அது அவரோட கேரக்டர் கிடையாது, அது அவர் கிடையாது. அது ஆனா அவர் அந்த பொருளா இருக்கிறார், அப்ப அது இரண்டுன்னு அர்த்தம். முற்றிலும் அவர் தன்னை காட்டிக்கொள்ளாமல் அது அதுவாகவே இருக்கிறது தான் அந்த இரண்டு என்கிற தன்மை.
அதாவது கொஞ்சம் கூட அதுல கடவுள் என்ற ஒரு விஷயம் தலை காட்டாமல் இருந்தால் அதுக்கு தான் அந்த 9 பயன்படும். 9 எதனுடன் சேருகிறதோ அந்த 9 பூஜ்ஜியமாகிவிடும். அந்த சேர்ந்த பொருளை அப்படியே அது காட்டிக் கொண்டிருக்கும். 2 உடன் 9 சேர்ந்தால் 11, 1 1 2. ஆக சேர்ந்த 2 தான் இருக்கும், 9 இல்லாமல் போகும். ஆனால் எத்தனை 9 மாறினாலும் கடைசியில் அது 9ஆகவே இருக்கும். எத்தனை கடவுளாக அது சொல்லப்பட்டாலும் ஒரே கடவுள் என்பதாக அது நிற்கும். அதனால 1 என. 2 என சொல்லும் போது எதனோடு அது சேருகிறதோ அது இன்னொரு 9ஓட சேரல. இன்னொரு 9 இவர் ஒரு கடவுள் அவர் ஒரு கடவுள்னு சொல்ற மாதிரி, அவரும் ஒரு கடவுள் இவரும் ஒரு கடவுள்னா எல்லா கடவுளும் ஒண்ணுதான்பான்னு கடைசியா முடிவுக்கு வரீங்கல்ல, அப்போ 1 என, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 2 அப்படிங்கிறப்ப எதனுடன் அது சேருகிறதோ சேருகிற ஒன்றோடு சேர்ந்து தன்னை பூஜ்ஜியமாக்கி கொண்டு அது அதனை வாழ வைப்பது. இதுதான் அதனுடைய 2வது ஆகிய தன்மை. அப்ப இதுல அவர் சேர்ந்திருக்கிறாருங்கிறது தெரியல. அப்ப அதை பத்தி இப்ப கடவுள் பத்தி இதுல காணோம். உனக்கு எதுல கடவுள் நல்லவனுக்கு தெரிகிறார் கெட்டவனுக்கு தெரிய மாட்டார்னா அப்ப கடவுள் காணோம், அவ்வளவுதான். நல்லவனுக்கு தெரிகிறார்னா அது அவனுடைய முயற்சி, அவ்வளவுதான். ஆனா 1 2 அப்படிங்கிறது இந்த 2 விஷயத்தை குறித்தது இல்லை, அது ஒரு சேர்க்கையை குறித்தது. 2 என்பதாக சேர்ந்து ஒன்றாக இருப்பது அப்படிங்கிற சேர்க்கை. அப்ப இந்த சேர்க்கை அப்படிங்கிறது செயற்கை தன்மை. செயற்கை அப்படின்னா முயற்சி பண்ணி வர வைக்கிறது. இயற்கை அப்படின்னா அதுல நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. இப்ப நிகழ்வு அப்படின்னா இயற்கை, நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செயற்கை. நாம ஒரு நேரத்துக்கு சொற்பொழிவு நடக்கும், அது நிகழ்ச்சி. ஆனா இயற்கையாக காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் நிகழ்வு. ஆனா அதுவும் கடைசியா எங்க போய் நிற்கும்? கடவுள் அனுபவம் வந்துருதுன்னா அதுவும் நிகழ்ச்சி, கடவுளால் நிகழ்ச்சியாக. நம்மை பொறுத்தவரை அவைகள் எல்லாம் நிகழ்வு. ஆனால் கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா அதுவும் நிகழ்ச்சியா மாறும். அப்ப நிகழ்வுன்னு நாம ஒன்றும் சொல்றதுக்கு, நம்ம இயற்கையாக நடக்கிற ஒன்றுக்கு மட்டும்தான் நிகழ்வுன்னு பேர், மற்றதெல்லாம் நிகழ்ச்சிகள் தான். அப்போ இந்த நிகழ்ச்சி என்று சொல்லுவது ஒரு செயற்கை எப்படியோ அதே போல 1 2 என்பது ஒரு செயற்கை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். அதுதான் அதுக்கான அடிப்படை முறை. இப்ப நீங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த செயற்கை தன்மையா வர்றது அப்படிங்கிறது எது அதோட சேரும், அதுதான் நாம முன்னாடி சென்ற வாரத்துல விரிவா பார்த்தது. அது மறுபடியும் புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம், ஏன்னா இதெல்லாம் தொடர்ச்சியா ஒரு அடிப்படை தத்துவங்களோட இருக்கிறவங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். அது இல்லைன்னா நாம கொஞ்சம் கூடுதலா சில விளக்கங்களை அமைக்கணும். அதுலதான் இந்த தாழ்தலை சொன்னது. இப்ப தாழ்தலை அப்படின்னு இருக்குல்ல, இந்த கூடலைன்னு ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுங்களேன். கூடலை ஏகம் என கொள், அதே பாட்டுல வர்றதுதான். திருவந்தி இது நம்ம திருவருட்பயன் உமாவே சிவாச்சாரியார் நூல்ல வர்றது. கூடலை அப்படிங்கிறத பிரிக்கும் போது கூடு அலை, கூடாமல் போனால் அப்படின்னு அர்த்தம். அது அங்கெல்லாம் இல்ல தா இல்ல, அது இயற்கையா அந்த டாவே அது டூல இருக்கிற உகரம் கெட்ட பிறகு அது தகரம் அகரத்தோடு சேர்ந்து இயல்பாக புணரும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தாழ்தலை, அந்த தாடலை அப்படிங்கிறத நீங்க பிரிக்கும் போது தாடு அலைன்னு பிரிக்க முடியாது. தாடு அலைன்னு ஏன் பிரிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரலாறு தெரியாதவன் பிரிச்சான்னா தாடு அலைன்னு பிரிச்சிருவான். இப்ப வீடு அலை, இது வீடு இல்லையா வீடு இல்லையா அப்படின்னு கேட்டா வீடு இல்லையா இல்லையா அப்படின்னு அதுல இயற்கையா வந்துடும், அதுல பிரச்சனை வராது. ஆனா தாடலைங்கிற சொல்லு தெரியும் போது உங்களுக்கு வரலாறு தெரியணும், அங்கதான் தமிழ் தெரியணும். தாள் என்பதும் தலை என்பதும் சேர்ந்திருக்கிறது. இப்ப திகட சக்கரம் கந்தபுராணத்துல வரலாறு சொல்லுவீங்கல்ல, அது தானே முருகன் திருத்தி கொடுத்தாருன்னு காஞ்சிபுரத்துல எல்லாம் வரலாறு வருது இல்ல, அது திகழ் தச, அந்த ழகரம் தகரம் சேர்ந்து வரும். இந்த ழகரமும் லகரமும் ஏறக்குறைய அந்த ஒரு மாதிரி புணர்ச்சி விதிக்கு உள்ள விஷயங்கள். அதே மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் வரலாறு தெரியாம பிரிச்சிங்க இப்ப தமிழ் ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்து
ஒரு சொல்ல பிரிக்க சொல்றேன்னு வைக்கீங்களேன், சேர்க்கிறது பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் பெயர் சொல்லா, வினை சொல்லா, அதுக்கப்புறம் வந்து ஈற்று எழுத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பெயர் சொல்லா இருந்தா அதுங்க கூட எல்லாம் குறைஞ்சபட்சம் வேற்றுமை உருவுகளை தான் சேர்த்து நாம எல்லாத்துக்கும் வாக்கியம் அமைப்போம். அவன் கூப்பிடு அப்படின்னா அவனை கூப்பிடு, ஐகாரம் சேர்ப்போம். ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை சொல். அப்ப அவனை கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை சொல். அவன் கூப்பிடு அப்படின்னா அவன் கூப்பிடுங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்காது பொருள். அப்ப அதை தெளிவாக்கணும்னா ஐகாரம் என்ற வேற்றுமை உருவு சேர்ந்தாதான் அவனை கூப்பிடு அப்படிங்கிறது வரும். அப்ப பெயர் சொல்லலாம் வேற்றுமை உருவுகளோட இயங்கும். வினைச்சொல் இப்ப நீங்க எடுத்துறீங்க வச்சுங்களேன், அதுதான் நீங்க கால சொல். வந்தான், போனான், வா, வந்தான், இந்த மாதிரி கால இடைநிலை உருவுகள்னு அதுக்கெல்லாம் பேர். இந்த பெயர் சொல் சேர்க்குறீங்கல்ல, இப்ப மனம், பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், பணம் கொடு அப்படின்னு எழுதுனா பிரச்சனை இல்லை. அது இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுனா பணம் கொடு அப்படிங்கிறத தமிழ் செய்யுளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப உரைநடையில் எழுதும்போது அதுக்கு வேற்றுமையை சேர்த்து பணம் கூட்டல் ஐ கொடு அப்படின்னா எழுத முடியும். பணத்தை கொடு அப்படின்னு தான் எழுதணும். குணம் காட்டு அப்படிங்கிறத பிரிக்கும் போது குணத்தை காட்டு அப்படின்னு கொடுக்கணும். இப்போ தமிழில் இப்போ முற்போக்கில் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்கல்ல, இதழ்கள் அது இதெல்லாம் வந்து எப்படி எழுதுறது போகிறது வரதுலாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனி வருவது விளையாட்டு செய்திகள்னு போடுவாங்க. இனி வருவன விளையாட்டு செய்திகள்னு போட தெரியாது. ஆனால் காலம் முழுக்க அந்த தப்பு நடக்கும். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 2க்குள்ள இந்த 1 2 மாறுறது யாருக்கும் புரியல அப்படிங்கிறது தான். இதனால தான் வடமொழி வரும்போது மட்டும் அந்த மந்திரத்துக்கு சொல் உச்சரிப்பு எழுத்து உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா அது வேற பொருளை கொடுத்துரும். உங்களுக்கு தான் சொன்னேன், சர்ப்ப சர்ப்ப அப்படிங்கிறதையே கொஞ்சம் அவசரப்பட்டு சொன்னதுனால இந்திர பதவிக்கு போனவன் பாம்பா பிறக்க வேண்டிய சாபம் வாங்கிடுறான்ல. பல்லக்கில் ஏறின இந்திரன் ரிஷிகளை வந்து இந்திராணி வீட்டுக்கு போக சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமா போ அப்படிங்கிற சர்ப்பங்கிற சொல்ல ஒலி உச்சரித்து சர்ப்ப சர்ப்பன்னு சொல்லி நீ பாம்பா பிறக்க கடவுதுன்னு அவங்க சாபத்தை பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அதே மாதிரி உச்சரிப்பு சரியா இல்லைன்னா பலன் வர்றதுக்கு பதிலாக போதம் வந்துடும் அப்படின்லாம் நம்ம வரலாறு சொல்றோம்ல. அது ஒலி முக்கியமா இருக்கும் அங்க. அதே மாதிரி புணர்ச்சி எல்லாத்துக்கும் முக்கியம்தான். தமிழ்ல என்ன தெளிவா அப்படின்னா, இந்த சொல் சேர்ந்ததை எடுத்துப்பான், அதை பிரிக்கும் போது அந்த மூல சொல் விதியும் அதுவும் பழக்கம் இருந்தாதான் அவனால தெளிவா பண்ண முடியும். இப்ப பணம், மனம், சினம், கரம், புறம் இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, இது வந்து பணம் எல்லாமே இந்த எழுத்துலாம் வரும்போது இதை எப்படி நாங்க பிரிச்சு தமிழ்ல சொல்லுவோம் அப்படின்னு, இது ஏன்னா முக்கியமான விஷயம். இப்ப நல்லவன் கூப்பிடு அப்படின்னா நல்லவனை கூப்பிடு, அதுல ஐ இயற்கையா சேர்ந்துரும் இன்னும் கூட. ஆனா இந்த சிரம், கரம், புறம், நலம், மனம், பணம் இதெல்லாம் இருக்குல்ல, குளம் இதெல்லாம் இருக்குல்ல, இதை வெறும் என்ன புள்ளி எழுத்தா ஈற்று புள்ளி எழுத்தா நீங்க நினைக்க கூடாது. இதை வந்து இந்த ஈற்று சொல்னு பிரிக்கணும். இதை வெறும் இம்முல முடியுது இன்னுல முடிகிற மாதிரி இதை நினைக்க கூடாது. அம்முல முடியுது அப்படின்னு நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இந்த ஈற்று பெயர் சொற்கள் அப்படின்னு இதுகளுக்கு ஒரு வகைப்படுத்தணும் இந்த சொற்களை. அப்படி பண்ணீங்கன்னா தான், எப்படி பலத்தை காட்டு, பணத்தை எடு அப்படின்னு சொன்னல, ஈற்று சொல்லுக்கு மட்டும் அத்துன்னு ஒரு சாரியை சேர்க்கணும். பணத்தை கொடு அப்படின்னா அவனை கூப்பிடுங்கிற மாதிரி கிடையாது. பணம் கொடு அப்படின்னா பணத்தை கொடு, பணத்தை எடு. இப்ப அவனை ஏதாவது வந்து இப்ப வந்து அவனை கூப்பிடுன்னு இன்னுல முடிகிற சொல்ல இயற்கையா சேர்க்கிறோம்ல, அந்த மாதிரி இல்ல வராது. இதுக்கு மட்டும் அத்துங்கிறது கண்டிப்பா தேவை. அதே மாதிரி சொல்லிட்டு இப்ப வளமுடன் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லு சொன்னா,
அதை பிரித்து எழுதுங்கன்னா வளம் உடன்னு பிரிக்க கூடாது. அது வளம் பிளஸ் முடன்னு தான் பிரியும். வளத்துடன் எழுதுனீங்கன்னா தான் வளம் கூட்டல் உடன்னு நீங்க எழுத முடியும். அப்ப இந்த சேர்க்கிற வரலாறு இருக்குதுல்ல, வளத்துடன் அந்த எப்படி நலம் பலம் குணம் பணம் சொன்னல அந்த அம்மீர் மாதிரி குளத்தை வெட்டு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப குளத்திற்கு அப்ப பணத்துடன் வான் தானே சொல்லுவோம், பணமுடன் வான்னு சொல்ல மாட்டோம்ல. பணமுடன் வந்தான்னு எழுதுனா அது உங்களுக்கு நெருடலா இருக்குதுல்ல. அந்த மாதிரி வளமுடன் அப்படிங்கிறது எழுதக்கூடாது. அதுக்கு வளமுடன்கிறத பிரித்து எழுதுங்கன்னு சொன்னா நீங்க முடன்னு தான் பிரிக்கணும். ஆனா வளத்துடன் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் வளம் கூட்டல் உடன்னு நீங்க பிரிக்க முடியும். இங்கெல்லாம் எது சேரல, நடுவுல அந்த எழுத்துங்க ரெண்டுமே சேராது. அதுக்கு வேற ஒண்ணு தேவைப்படும். இப்ப வெண்பான்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வெண்பா 4 வரி தானே வெண்பா, குறள் வெண்பா 2 வரி. இந்த குறள் வெண்பாவுக்கு அப்புறம் 4 வரி வெண்பா வரும். இந்த 2 குறளை போட்டீங்கன்னா நடுவுல ஒரு சொல்லு போடணும்ல. அந்த சொல்லுக்கு பேரு அந்த தனி எதுகையா, அத இன்னொரு அந்த எதுகை மாறும் போது இந்த பயன்பாடு வரும் தமிழ்ல. அதுக்கு பேர் ஆசு இடையிட்ட வெண்பா அப்படின்னு எழுதுவோம் இலக்கணத்துல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இரும்பு துண்டு 2 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 2 துண்டை சேர்க்கணும்னா அதுக்கு வெல்டிங் பண்றீங்கல்ல, வெல்டிங் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஒன்று இன்னொன்று வைக்கிறோம்ல, ஈயம் ஏதாவது ஒன்று வைப்பாங்கல்ல, காரியம் ஈயம் இந்த மாதிரி. அதுக்கு பேர் ஆசுன்னு பேர். சேர்க்கிற ஒட்டாததை ஒட்ட வைக்கிறதுக்கு ஆசுன்னு பேர். இந்த 2 குறள் வெண்பாவை ஆக்கணும் அப்படின்னா, எதுகையை மாத்தணும் அப்படின்னா, இந்த முதல் 2 சொல்லுல வர்ற அந்த 2வது எழுத்து அந்த 2வது வரியினுடைய கடைசி சொல்லுல வரணும். இதுக்கு பேர் ஆசிரியர்கிட்ட வெண்பா. அதுக்கு பின்னாடி எதுகை மாறிக்கலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சேர்க்கிற முறை இதுக்கு பேர் புணர்ச்சி விதி. இது கொஞ்சம் முக்கியமானது. அதுலதான் இது எல்லாமே. என்ன இதுக்கு பேரு, இது ரொம்ப மெனக்கடணும். எதோட எது சேரணும்னு ஒரு விதியை நீங்க வகுத்தாதான் அதுக்கு பேர். இந்த சேர்க்கிற விதியில எதோட எது சேருங்கிறது மொழியிலேயே கவனமா இருப்பாங்க. அப்ப இந்த தாடலை மட்டும் எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இல் கூட்டல் தான் வருது. இதுக்கு விதி இல்லை அப்படின்னு மறுத்ததுனாலதான் முருகப்பெருமானே அதை திருத்தி சரின்னு சொல்ற அளவுக்கு குமாரகோட்டத்துல வரலாறு வருது கந்த புராணத்துக்கு. அப்ப அந்த மாதிரி நீங்க இந்த தாடலையை பார்க்கணும். மற்றதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது ஏன் இந்த வரலாறுலாம் சொன்னீங்கன்னா, மொழியில இருக்கிற கவனம் தான். இன்னும் தொல்காப்பியெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ தத்துவவாதி ஆகணும்னு ஆசைப்படுறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுளை அனுபவிக்கணும், உண்மையிலேயே தெளிவா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு அணுகுமுறை தான். திரிவில் சொல் தழால் வேண்டும். மொழியில நீ என்ன பண்ணணும்னா, பொருள் பிரியாம இருக்கிற சொல்ல பழக்கப்படுத்த கத்துக்கோ. இதுதான் இலக்கணத்துக்கு, தமிழ் மொழிக்கு உள்ள இலக்கணத்துக்கு போகிற அணுகுமுறை. அதுக்கப்புறம் நன்னூல் அதை வேற மாதிரி எப்பொருள் இச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோ செப்பினர் அப்படி செப்புதல் மரபெல்லாம் பின்னாடி பேசுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல் தப்பா பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு ஆளு மொழியை தெளிவா வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு மனநிலையில சத்தியத்தன்மை தானா வர ஆரம்பிக்கும். அப்புறம் சொல்ல காப்பாத்தணும்னு வருவான். இந்த சொல்ல காப்பாத்தனதான் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பான். சுத்தமா இருக்கணும்னு நினைச்சாதான் கடவுள் வரலாறு அவனுக்கு அவன் வாழ்க்கைக்குள்ள புக ஆரம்பிக்கும். இது சாதாரணமா மொழியை கையாளுகிற முறை தொடங்கி கடவுளை அனுபவிக்கிற வரைக்கும் அது ஒரு என்னது நிலையான விஷயம். அப்பதான் இந்த அருளாளர்கள் சொல்ற சொல்லுலாம் வாசகம் திருவாசகமா மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப நான் சொல்றது உள்ளும் புறம்பும் வேறுபாடு இல்லாம சொல்லணும். அதுதான் உள்ளும் புறம்பும் வேறுபாடு இல்லாம நினைக்க வைக்கும். அதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டுங்கிறத கேட்க வைக்கும். அப்படி இல்லைன்னா சத்தியத்தன்மைங்கிறத நம்ம சத்தியம்னா ஏதோ உண்மையா இருக்குதுன்னு சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். பேச்சு சுத்தம் அங்கதான் ஆரம்பிப்போம். அதுக்கு தானே உயிரை விடுறான். மானம் வரின் உயிர் நீப்பர் பவரிமான் அன்னார்லாம் சொல்றோம்ல. அப்ப மானம் எங்க வரும்? வார்த்தையில தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது மனத்தை பாதிக்கும். அப்ப சொல்ல காப்பாத்துறது அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம. அதனாலதான் சேக்கிழார்
பாடின அந்த தொண்டை நாட்டை சான்றோர் உடையது, சான்றோர் உடையதுன்னா நாம சொல்றோம்ல, அது சான்றோர் அப்படிங்கிறதே முதல்ல எதுக்கு வருதுன்னா சொல்ல காப்பாத்துறவன். அது சண்டை போட்டு சாவறவன், சொல்ல காப்பாத்துறவன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் காப்பாத்துறவனுக்கு தான் சால்பு உடையவர்கள் அல்லது சான்றோர்கள் அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம இணைக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற சொல்லு என்னுடைய வாழ்க்கையோட கலக்குது. அப்ப என்னோட வாழ்க்கையோட கலக்கிறதுனாலதான் நான் எதுவா மாறுறேன், அது அந்த பாதிப்புக்கு உள்ள வர்றேன். பாதிப்புக்கு உள்ள வரும்போது என்னை காப்பாத்துறது எதுன்னு தெரியுது. அந்த காப்பாத்துறது தெரிகிறப்பதான் எனக்குள்ள கடவுள் வரலாறுங்கிறது மெல்ல பயணமாகுது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர்க்கை, அதுதான் சேரிடம் அறிந்து சேர். இந்த சேரிடம் அறிந்து சேர்னா, சில பேர் வாழ்க்கையில நாம கீழ் லெவல்ல இருக்கிறோம், அதனால மேல இருக்கிறவனா பார்த்து பழகிறதுன்னு ஒரு சிலர் லாஜிக் வச்சிருப்பாங்க. ஆனா மாணிக்கவாசகர் விஷயம்லாம், முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன். அழகா சொல்றாருல்ல, எனக்கு அருளியவாறு 6 பெறுவார் அச்சோர். ஏறக்குறைய திருவாசகத்தினுடைய கடைசி கிட்ட வந்துட்டு, ஆமா அச்சோர் பதி. மார்கழி மாதம் மாணிக்கவாசகர் நினைக்கணுங்கிறதுனால அவரும் வர்றார். இந்த பக்திக்கு போடக்கூடாது, அத பத்தி, அதான் தமிழ்ல. பத்தி நெறி தான் தமிழ்ல, அதுதானே அவரும் எழுதுறார். பத்தி நெறி அறிவித்து, அதுதான் அவரும். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே. அப்ப நான் சேராதவங்க கூட சேர்றேன், அதான முதல் விஷயம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே. சேராதவங்க கூட சேர்ந்திருக்கிறது தான் அர்த்தம். அது உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியோ என்ன குறையுமில்லோ. அதுல சொல்றதுன்னா அது என்ன அர்த்தம்னா, உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அச்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க. அப்படின்னா என்ன, ஏற்கனவே உன் அடியவனுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் சத்தியம் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா அம்மா வளைகாப்புலயே, அப்ப அவன் தான் எனக்கு கலவனா வரணும் அப்படின்னா அங்க சேரிடம் தானே. அதுதானே அவங்க கேட்கறது கடவுள்கிட்ட. அதுதானே மார்கழி மாதத்துக்குள்ள அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அப்ப அவங்களுக்கு தான் நான் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது தான், அதுதான் சேர்க்கை, ஏர்வை. அதுதான் உங்களுக்கு உங்களை வினையில வர்ற ஆபத்து காலத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு உதவும். அங்கதான் ஒரு பேரை கொடுக்கிறார் திருவள்ளுவர், ஒழுக்கம்னு ஒரு பேரை கொடுக்கிறார். அதாவது இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நான் வழுக்கி விழற காலத்துல என்னை காப்பாத்துறது யாரோ ஒருத்தன் சொன்ன நல்ல சொல். அப்பதான் தெரியும் அவன் ஒழுக்கம் உள்ளவன். உங்களுக்கு ஒழுக்கம் உள்ளவனை எப்படி அடையாளம் காண்றதுக்கு திருவள்ளுவர் சொல்ற முறை என்ன தெரியுமா? அவன் ஒழுக்கம் உள்ளவன் சொல்லிக்க தேவை. ஒழுக்கம்ங்கிறதுக்கு இன்னொன்னு உண்டு. நான் நடக்கிறத பார்த்து அடுத்தவன் நடப்பான், இதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இந்த சொல்லும் உலகத்துல எந்த மொழியிலையும் பார்க்க முடியாத ஒரு சொல். அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது நான் செயல்படுவது அடுத்தவன் செயல்படுவதாக இருக்குமானால் அல்லது அடுத்தவனால் பின்பற்றப்படுவதாக இருக்குமானால் அது ஒழுக்கம். ஆமா, ஒழுகு அப்படின்னா பின்பற்றுதல். ஒழுகினேன் அப்படிங்கிறதுதான் ஒழுகுதல். அடுத்தவன் பண்ணா ஆர்டர் போட்டீங்கன்னா ஒழுகு, அது இல்லைங்க. ஒழுக்கு, ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு. ஒழுக்கு அப்படின்னா நீ நடந்தால்தான் அடுத்தவன் அதை பின்பற்றுவான். ஒழுக்கு அப்படின்னா அவனை பின்பற்ற செய் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவனை பின்பற்ற செய்னா நீ ஒழுங்கா நடன்னு அர்த்தம். அப்ப அவன் மற்றவன் பின்பற்றுகிற மாதிரியான நடவடிக்கைகள் என்னால் செய்யப்படுமானால் நான் ஒழுக்கமுடையவன். நான் மட்டும் செய்யற மாதிரி ஒரு விஷயம் வந்தா அதுல நாங்க ஒழுக்கம்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்குள்ள அது ரெண்டுமே இருக்கும். எவன் ஒருவன் செய்கிற செயல் அடுத்தவனால் பின்பற்றப்படும்படியாக இருக்கிறதோ அதற்கு பெயர் ஒழுக்கம். அது ஒழுகு என்பதும் ஒழுக்கு என்பதும் இரண்டு சொற்களினுடைய
பொருளை தருகின்ற ஒன்று ஒழுக்கம். இதுக்கு இணையான ஆங்கில சொல்லலாம். நீங்க உலகத்துல எந்த மொழியிலையும் அந்த மாதிரி இணையான சொல்ல பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நாம போடுவோம், டிசிப்ளினும் அப்புறம் வெர்ச்சும்போம், இதெல்லாம் போடுவோம். டிசிப்ளின் எதை போட்டாலும் அதுக்கு இணைப்பு வராது. அந்த மாதிரி நீங்க தமிழ்ல இந்த சொல்லு சொல்றேன்ல, அப்ப என்ன அர்த்தம்? ஒழுக்கம் என்ற சொல்லை உருவாக்கும் பொழுதே இந்த பின்னணி அதுக்குள்ள வேலை செய்யுது. அதே மாதிரிதான் நான் என்னோட சேர்றது யாரு அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் அந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு நான் போகக்கூடாது. அப்புறம் பக்தி நெறி அப்படின்னு அதுக்குள்ள வைக்கிறார். இந்த பக்தி நெறினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்தி நெறியில இருக்கிறவன் தான் யாரு? பத்தரை மாற்று தங்கமா மாறுறவன். இந்த பத்தரை மாற்று தங்கன்னு ஒண்ணு சொல்றேன்ல, பத்தரை மாற்று தங்கம்னா நம்ம 24 கேரட். அது எதுக்கும் என்ன பண்ணாது, அதுக்குள்ள நீங்க எது சேரணும். சேர்ந்தாதான் நகையா மாறும், ஆபரணமா மாறும். குழந்தைய பார்த்து பத்தரை மாத்து தங்கம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது, ஒரு நல்ல ஆளை பார்த்து அவர் ஒரு பத்தரை மாத்து தங்கம் அப்படின்னு சொல்லணும். குழந்தைக்கு சொல்றதுல பிரச்சனை இல்லை, அது எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சத்துக்கு சொல்லிடுவோம். ஆனா ஒரு ஆளை பத்தரை மாத்து தங்கன்னா அதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அவன் எவ்வளவு மோசமான இடத்துல இருந்தாலும் கெட மாட்டான். அந்த அளவுக்கு அதுக்குள்ள வரலாறு இருக்கும். எவ்வளவு இடர்பாடு ஆசை வந்தாலும் அவன் அதுக்குள்ள போக மாட்டான். ஆனா அது இருக்கணும். தங்கம் ஆபரணமாக ஆக வேண்டும் என்றால் ஒரு வரலாறு தேவை. என்ன வரலாறு? செம்ப கலக்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆசை சம்பந்தமான அல்லது குற்றங்கள் சம்பந்தமான அல்லது நடவடிக்கையில் ஏதாவது ஒரு, அதாவது சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிற எந்த ஒரு அடையாளத்திலாவது அவன் இதிலேயும் நல்லவன் பேர் வாங்கணும். அது இல்லாம இது தனியா எழுத முடியாது. அவர் நல்லவர்னு தனியா சொல்றது இல்லை, இந்த பிரச்சனையிலும் நல்லவர், இதுலயும் நல்லவர், அப்படித்தானே அதுக்கு வருது. அவன் தான் பத்தரை மாற்று தங்கம். அப்போ சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னா, இந்த மாதிரி மோசமான வரலாறு எனக்கு ஏன் வரணும்னு எல்லாரும் கேட்டிருக்காங்கல்ல, எல்லாரும் கேட்டிருக்காங்க. நம்ம திருஞான சம்பந்தர் வரைக்கும் கேட்டுக்கிறார். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியான்னு திருஞான சம்பந்தர் கேட்கிறாரு. திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு? இதெல்லாம் வேணா, எனக்கு மின்னார் சூலம் பொறித்து வை, அப்படி இல்லைன்னா மூலும் முழுப்பழி கண்டாய், உனக்கு தாண்டா முழுப்பழி வரும் அப்படின்னா திருநாவுக்கரசர் சொல்றார். அதுக்கப்புறம் தான் நனைந்தனையை திருவடி வைத்தார். அப்புறம் பெண்ணாகடத்துல மூவிலை சூலம் பொறித்து வைத்தார். இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வரலாறு என்னை பார்த்தா ஞாபகம் வருதுப்பா, எனக்கு அடுத்த சமயத்துல வளர்ந்த உடம்புன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல, திருநாவுக்கரசர் நினைக்கிறாருல்ல. அந்த வரலாறை தாண்டி நீங்க திருநாவுக்கரசரை பார்க்க முடியாதுல்ல. அப்ப தர்மசேனர்னு பட்டம் வாங்கினது பெரிய விஷயம் தானே, அதையும் விடணும். தர்மசேனர்னு பட்டம் வாங்கினார், அதையும் விடணும். நீங்க விடுவீங்களா? நீங்க சாதாரண பட்டத்தையே விட மாட்டீங்க. தர்மசேனர்னு பட்டத்தை ஏன்பா விடணும்? நீங்க தர்மம் நல்லது தானே, அதையும் விடணும். அதான் அங்கதான் நீங்க இந்த கடவுள் வரலாற்றுக்குள்ள நீங்க ஏதோ சும்மா அது பேரளவுல பேசுற விஷயம் இல்லை. இந்த பத்தரை மாற்று தங்கன்னா என்னங்கிறத உங்களுக்கு நல்ல நெருப்புல போட்டு சுத்தியால அடிச்சு உங்களை மாட்டி விடுறதுதான் அவன் வேலையே. மாட்டி விடுறதுன்னா ஆபரணமாக்குறது. எந்த அளவுக்கு உங்ககிட்ட குற்றம், அதுக்காக நீங்க உடனே ஓமையில இன்னொரு தப்பு வந்துடக்கூடாது. பெரிய செம்புலாம் சேர்த்துட்டா அது கவரிங் நகையா போயிடும். உடனே நம்ம குறுக்கு பூச்சி எல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. பெரிய குற்றமும் குறைந்த அளவு கலப்படமாக மாற்றி தரப்படும். இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற விஷயம். அதாவது இப்ப தங்கமே தெரியாம, தங்கன்னு தெரியாம இருக்கிற ஆள் நாம. அதுதான் என்னன்னு சொன்னோம், செம்பினில் களிம்பு போல படிச்சோம்ல. ஆணவம் எப்படி ஆன்மாவோட கலந்துருக்குதுன்னு கேட்டா, செம்பினில் களிம்பு போல சைவ சித்தாந்தத்தில் படிச்சிருப்பீங்க. நெல்லுக்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும். இதுதான் ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் சேர்க்கை. இந்த சேர்க்கை தான் நமக்கு கூடாத சேர்க்கை. இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் ஆன்மாலாம் முதல்ல சுத்தமா தான் இருந்துதான்,
நீங்க இன்னமும் வந்து முதல்ல இருந்தே அழுக்கா இருந்ததுங்கிறீங்களா அப்படின்னா, சரிப்பா சுத்தமா இருந்ததுன்னா ஏன் ஆன்மா அழுக்காச்சுன்னு எனக்கு தெரியல. அது நீங்க தத்துவம் அறமுறையா படிச்சவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. என்ன ஒரே விஷயம், இந்த ஆன்மா முழு வெள்ளையாகணும் அப்படிங்கிறது தான் கொள்கை. ஆனா முதல்ல பொறுத்த வரைக்கும் அது அழுக்கு துணி தான். இப்படி கூட வச்சுங்க, நீ வேணா கருப்பு துணியை வெள்ளையாக்குறான்னு கூட வேணா சொல்லிட்டு போங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனா துணியோட நிறம் வெள்ளை தானே, அதாவது பஞ்சோட நிறம் வெள்ளை தான். அது நீங்க பஞ்சா பார்க்க முடியாம அதை கருப்பு துணியா கடவுள் முதல்ல பார்க்கறான். அவன் அதை வெள்ளையாக்கணும் முயற்சி பண்ணி அவன் ரிவர்ஸ்ல கொண்டு வர்றது அவனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. நாமெல்லாம் எதுல டுவர்ட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அவன் ரிவர்ஸ்ல கொண்டு வர்ற ஒரே ஆள் அவன் மட்டும்தான், வேற யாராலையும் அது முடியாது. உங்களுக்கு முன்னாடி போக என்ன நடக்குது தான் தெரியுமா, வளர்றங்கிற பேர்ல என்ன நடக்குது, வயசாகி போகுது இல்ல. அப்ப வளரல தானே நாம. அப்ப வளர்றனா என்ன அர்த்தம் நமக்கு புரியல. வளர்றன்னு சொன்னா அது வயசாகி போகுது, மூப்பு நோய் வருது, இறப்பு வருது, இதெல்லாம் வருது இல்ல. இறப்பு வராம இருக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம், நாம உலக நடவடிக்கை விஷயம் பின்னோக்கி வருது, அப்படிதானே அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த உதாரணத்துக்கு தான் இது எல்லாமே. இன்னும் அதை விவரமா அதுலயே போயிட்டா அப்புறம் நாம ஏதோ சொல்ல எங்கேயோ போன மாதிரி ஆயிடும். இந்த பின்னோக்கி வர்றது அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அங்க எது இருக்குதோ அதோட கலக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப முன்னோக்கி போனா ஆணவம் தான் உங்களுக்கு, பின்னோக்கி வந்தா கடவுள், அப்படி வச்சுங்களேன். ஏன்னா நீங்க தான் பெரிய ஆளு போக போக ஆணவத்தோட கூட்டணியில அட்டகாசம் பண்ணுவோம். நான் பெரிய ஆள் என்றப்ப நீங்க அது போய் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆணவங்கிறது இல்ல, கடவுள்ங்கிற ஒன்னோட நீங்க கலக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நிகழ் செம்பினில் களிம்புன்னு சொன்னோம் பாருங்க. இப்ப செம்புல இப்ப நீங்க பாத்திரத்தை செப்புனா பித்தளை பாத்திரம்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிஞ்ச பழக்கம் தான். அதை துலக்கிறோம், அடுத்த நாள் அது இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சா அடுத்த நாள் என்னவாகுது, அதுல ஒரு களிம்பு வருது, அது மறுபடியும் புளி போட்டு துலக்க வேண்டிய நிலைமை வருது இல்ல. இது நடக்குமா நடக்காதான்லாம் என்ன கேட்கக்கூடாது. அந்த கருக்கிற விஷயம் இல்லாம போனா அதுக்கு பேர் தங்கம். தங்கம்னா கருக்காதுன்னு தெரியல உங்களுக்கு, தங்கம் கருக்காது, துலக்க வேண்டிய வேலை இல்லை. அப்ப பித்தளையை துலக்க வேண்டிய வேலை இல்லைன்னா அது தங்கமா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த கருக்கிறது எதுவோ அதை எடுத்துடணும். அதுக்கு தானே களிம்புன்னு நாம சொல்றோம். செப்புல இருக்கிற களிம்பு தான் அதை அடிக்கடி கருக்க வைக்குது. அப்ப அதை எடுத்துட்டா அந்த பித்தளை செம்புன்னு ஒண்ணு இல்லாம அது எதுவா இருக்கும், தங்கமா இருக்கும். இது நீங்க இந்த மெட்டலா நினைச்சிட்டு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. இது நீங்க பிபிஏ சொல்றீங்களா, அப்புறம் காரியத்தை சொல்றீங்களா, பித்தளையை சொல்றீங்களான்னு என்ன கேட்கக்கூடாது. கன் மெட்டலை சொல்றீங்களான்லாம் கேட்கக்கூடாது. விஷயம் தான் அது கரி வருகிற மாதிரியான விஷயத்தை நீக்கிறது தான். உங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க, நாங்க பித்தளைய தங்கமாக்குற சித்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சித்தர்கள் மரபுக்குள்ள இந்த பித்தளைய தங்கமாக்குற இதுதான் சித்தர்கள் இதுதான் வள்ளல் பெருமான் தங்கமே அணையார்லாம் நம்மளெல்லாம் பொற்சபைக்கு ஆக்குறார். உடம்பு வெள்ளி சபை, ஆன்மா பொற்சபை. இதுல பிரதிபலிக்கிற ஒளிதான் சத்திய ஞான சபை. இந்த பித்தளைய தங்கமாக்குறதுன்னு சித்தர்கள் மரபுல சித்த வைத்தியம் நன்றாக தெரிந்த அது பற்றிய உண்மையாக எழுதுகிறவர்கள் பலரும் ஒருவேளை சித்தர்கள் தங்கமா தராங்கன்னு சொன்னா, இந்த பித்தளையை தங்கமா ஆக்குறாங்கன்னா அது மூலிகையில செய்யலாம், செய்தாலும் கூட அது எதுவும் ஆகாது. கடையில கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு உங்களை கைது பண்ண வந்துருவாங்க. ஏன்னா அது அதோட விஷயத்தை மாத்திடும், அதுக்கப்புறம் அது வராது அப்படிங்கிறது. ஆமா, ரசவாதங்கிறது நாம ஐதீகமா பேசுற விஷயத்துக்குள்ள இதுதான். ஆனா ரசவாதம் அப்படிங்கிறதுல உயர்ந்த விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 விஷங்களை சாவா மருந்தா மாத்துறது. அந்த 9 தான் நவபாஷாணம்ங்கிறத மருத்துவத்துக்கு கொண்டு வர அந்த விஷயம்தான் ரசவாதத்துல உயர்ந்த விஷயமா வர்றது. இதெல்லாம் உங்களுக்கு நாம பேசிக்கிறது எது, இந்த கண்டும் காணாதவனா பித்தளையை தங்கமா மாத்தலாம்னு அலையிறது தான் இது தனி வேலை. இந்த விஷயம் இதுலதான் எல்லாம் வல்ல சித்தரான படலம் திருவேடர் புராணத்தில் நாம படிக்கிறோம். ஆனா அது கடவுள் அந்த விஷயத்தை
அவளுக்கு காட்டி கொடுத்து மறைக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த பித்தளையில இருக்கிற செம்பை நீக்கி பார்த்ததா ஒரு வரலாறு. நாம அதுக்கான உதாரணத்தை சைவ சித்தாந்தத்துல ஆணவமும் ஆன்மாவும், இதுதான் கேவல நிலைன்னு பேர் கொடுக்கிறோம். கேவல நிலை நாம சைவ சித்தாந்தத்துல எந்த இடத்த பேர் கொடுக்கிறோம் அப்படின்னா, அனாதியில் ஆன்மாவும் ஆணவமும் சேர்ந்து இருக்கிற நிலை. இந்த நிலையில ஆன்மாவுக்கு அதை பத்தியும் தெரியாது, அதை யார் மறைச்சிருக்கிறதுன்னு தெரியாது, தன்னையும் அறியாது, யார் மறைச்சிக்கிறாங்கிறதையும் தெரியாது. அப்ப ஆன்மாவுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்டப்பதான் என்ன சொன்னோம், அது ஆன்மா இல்லப்பா, தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, இந்த வேலையை செய்யறது ஆணவன் சொன்னோம். நல்ல சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா இப்படித்தான் சொல்லிக் கொடுப்போம். ஆன்மாவுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டோம் எழுதும் போதே. ஆணவம் அதோமியா நியாமக சக்தியின் மூலமாகவும் ஆவாரக சக்தியின் மூலமாகவும் தன்னை காட்டிக்கொள்ளாமலும் பொருளை பார்க்க விடாமலும் இருக்கிற சக்திகளை கொண்டது அப்படின்னு ஆணவத்துக்கு தான் மரியாதை கொடுக்கும். அப்ப அது அந்த மாதிரி மறைச்சு வச்சுக்கிறதுனால ஆன்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப இதுல யார் காப்பாத்துறது? இந்த காப்பாத்துற வேலையை தான் கடவுள் கையில் எடுக்கிறான். அவன் என்ன, அவனை எதுவும் மறைக்கல, அவனுக்கு அறிவு வேலை செய்யுது. அவன் பார்க்கறான் ஒரு அறிவாளி புள்ள, அதை பத்தியும் தெரியல, அதை யார் மறைச்சு வச்சுக்கிறான்னு தெரியல, நாம எதுக்குடா வெட்டியா இருக்கிறோம், அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தும். அவன் வேலை பார்த்து ஆன்மாவை அசைத்து சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த 12 மூலமா முதல்ல அவனே முயற்சி பண்ணி ஆன்மாவை அசைச்சு அதுக்கு சுறுசுறுப்பு அல்லது அது அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் நீங்க நினைப்பீங்கல்ல, செத்துட்டானா அடுத்த நாள் மார்ச் வரையில ஆடுதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இதை ஆட வச்சு அப்புறம் நினைக்க வச்சு இதுக்கு ஏத்த உடம்ப அவன் புல்லு பூண்டுல இருந்து தொடங்கி கொடுக்குறான். இதுதான் கடவுள் செய்யற ப்ராசஸ். அந்த புல்லு பூண்டு தொடங்கி கொடுத்தான் பார், அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கத்துக்கினீங்களோ அல்லது நாம கத்துக்கணுமோ, இந்த புல் பிறவியில கொஞ்சம் ஒழுங்கா கத்துக்கிட்டா புல்லு பிறவிலே ஒரு லட்சக்கணக்கான புல்லு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு சில புல்லு பிறகு உங்களுக்கு வராம போலாம். இந்த சுபா புல்லா பிறக்கிறவங்க சில பேர் இருக்கலாம், கோர புல்லா பிறக்கிறவங்க சில பேர் இருக்கலாம், சில பேர் அருகம்புல்லா பிறக்கிறவங்க இருக்கலாம். எந்த புல்லாவது ஒரு புல்லா நீங்க பிறந்து அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஞானம் வந்துவிட்டால் தேவையில்லாத புல் பிறவியை தராமல் பூண்டு பிறப்ப கொடுப்பான். அதுல உங்களுக்கு சூடு சோரணம் இருக்குதா? இதெல்லாம் சூடு சோரணம் சம்பந்தப்பட்ட விஷயம். சூடு சோரணம்னா தொட்டா சினிங்கி அப்படின்னா தொட்டா மூடிக்குது இல்ல, அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி பிறவிகளுக்குள்ள செலுத்தி மிருகத்துல தான் உங்களுக்கு குடும்பத்துக்கு முன்னேற்பாடா தாத்தா குரங்கு பேர குரங்கு கட்டளை போடுறது, பிள்ளைக்காக பொண்டாட்டிக்காக யானை சண்டை போடுறது, பாம்பு, இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்க மிருகத்துக்குள்ள குடும்ப விஷயமா பாக்குறீங்களோ. ஏன்னா நாம புதுசா ஒண்ணு குடும்பம் நடத்தல, நாம விட்டா இந்த ஊர்ல என்ன ஒன்னாலும் அக்கிரமம் பண்ணுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதை முதல்ல மிருகப்பிறவியில கத்து கொடுத்து அதுங்க என்னென்னலாம் ஜோலி முடிச்சதோ, இவனுக்கு இது அன்பு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அல்லது இவனுக்கு இந்த அறிவு எல்லாம் முழுசா வந்துடுதுன்னு சொன்னா, அவன் முடிவு பண்ணா அது வரைக்கும் உங்களுக்கு என்ன கணக்கு போட மாட்டான், உங்களுக்கு பாவ புண்ணிய கணக்கு போடாம அவன் என்னெல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, உங்களுக்கு கத்துக்கிட்டதை வச்சு, நீங்க கத்துக்கிட்டதை வச்சு என்னென்னலாம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சானோ அதுல மீதி மிச்சம் ஈவுலாம் போடாம உங்களுக்கு உங்க கணக்கை சேர்க்காம அவன் பொறுப்பேற்று மனுஷனா ஆக்கி விடுறான். இந்த மனுஷனை ஆக்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்ப்பான். அப்ப இது புத்தி எப்படி வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற அப்பா அம்மாவிட்டு அனுப்பி விடுவான். இதுதான் பிறப்பு வரலாறு சித்தாந்த ரீதியாகவும் தமிழ் மரபுலையும் நாம வச்சுக்கிறது. இதுக்கு அப்புறம் தான் இது என்ன நினைக்குது என்ன நினைக்கல, ஆசைப்பட்டதுல என்ன நினைக்குது, போனதுல நினைக்குது, வந்ததுல நினைக்குது, இது என்ன நினைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தது வினையின் பேர். இப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன நடந்தது, சேர்த்து வச்சதெல்லாம் நடந்தது.
என்னத்தை சேர்த்து வச்சாரு? நம்மோட நம்மளை பார்க்க விடாம இருந்த ஆணவத்திலிருந்து பார்க்க விடுறதுக்கு மாயையை சேர்த்தார். மாயை தான் உடம்பு, உலகம். தனு, கரணம், புவனம், போகம், இதெல்லாம் என்ன? மாயா காரியங்கள். மாயை என்பது ஒரு களிமண் மாதிரி ரா மெட்டீரியல், மூலப்பொருள். அதுல இருந்து சட்டி பானை செய்யற மாதிரி எந்தெந்த உயிருக்கு எப்படி அது புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிற கடவுள் உடம்புகளை, இந்த உலகத்தை மாயை என்ற ஒன்றிலே இருந்து படைத்து தருகிறான். இதுதான் விஷயம். மாயையை படைக்கல, மாயையிலிருந்து எப்படி பயன்படுத்தினா இதுங்க அனுபவிக்கணும், அந்த விஷயம் அவங்க கையில. கண்ணு ரெண்டுத்தையும் இதுங்கீழ வைக்கணும், காதுக்குள்ள ஓட்டைய எந்த மறைவுல வைக்கணும், வாயில எது அசையணும், கைக்கு உள்ள எது இருக்கணும், அக்குள்ள எது இருக்கணும், எந்த சந்து எங்க இருக்கணுங்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். நீங்க என்னதான் டார்வின் தியரியில பரிணாமத்துல படிச்சாலும் அந்த சந்தை நினைக்க முடியாது, அந்த பொந்தை நினைக்க முடியாது. இந்த சந்து பொந்து உள்ள இருக்கிற அக்கில் இக்கில் இடுக்கு இதுல எல்லாம் அழுக்கு எப்படி சேரும், அழுக்கு சேர்ந்தா இது பாதிக்காம உள்ள போகாம இருக்கணுங்கிற எல்லா விஷயமும் அந்த 9 வாசல்ல உங்களுக்கு தெரியும். தொப்புல இருக்கிற அழுக்கு எத்தனை பேர் சுத்தமா எடுத்தாங்கன்னு தெரியும், காதுல இருக்கிற அழுக்கு எத்தனை பேர் சுத்தமா எடுத்து காதை குத்தினாங்கன்னு தெரியும். ஆக இந்த அழுக்கு வெளிப்படையா இருந்தாலும் மூக்குக்குள்ளேயும் அழுக்கு போகாம முடிய வச்சு அத்தை வச்சு இத்தை வச்சு உங்களை காப்பாத்துற விஷயம். நீங்க என்னதான் பிறப்புக்குள்ள என்னை இப்படி காப்பாற்ற வலிமை உள்ளது வாழும் நினைச்சாலும் வராது. புரியுதா? டார்வின் தியரி என்ன அப்படின்னா, வலிமை உள்ளது வாழும், அதான் பேஸ். ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வரும். அது நீந்துறது பறந்தா நல்லா இருக்கும் நினைச்சா பறவை வந்ததுன்னு. யானை முறை மாதிரி காது இருக்கிற யானை அது அழகா இல்லை நினைச்சு நினைச்சு ஆப்பிரிக்கா யானை இந்தியா யானையா மாறும். அதுக்கு 1 லட்சம் வருஷம் தேவைப்படும் அப்படின்னா டார்வின் தியரி. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது காதுக்கே லட்சக்கணக்கில் நினைச்சிருந்தா அப்ப மூக்குக்கு எப்ப நினைச்சிருக்கோம், இதுக்கு எப்ப நினைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா டார்வினுக்கு பதில் சொல்ல தெரியாது. அது தெரியுதா இல்லையான்றதுலாம் அப்புறம் நீங்க வச்சுங்க. ஒரு என்னை இப்படி நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய அடுத்த பிறப்புக்கு ஜீன் மூலமா கடத்தப்பட்டு அந்த பரிணாமம் அப்படிங்கிறது தான் தியரி ஆஃப் எவல்யூஷன். இதுதான் டார்வின் தியரியோட அடிப்படை. அதான் அது எல்லாம் நீங்க நினைக்கிறது மாறதான் கர்மா தியரி படி கடவுள் கொடுக்கணும். நீங்க மாறிட முடியாது. உங்களுக்கு நினைக்கிற மாதிரி மாறணும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் மாறிட்டீங்களா? மனுஷன் ஆதி நாள்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா நினைச்சிருக்கிறான். சாப்பிட்றது கூட அவன் பசி எடுத்ததுனால சாப்பிட்டான். ஒரே விஷயம் என்ன தெளிவா நினைச்சான்னா, இழுத்து பறிச்சு கடந்தா கூட உயிர் போகக்கூடாதுங்கிறதான் நினைக்கிறானே தவிர, ஆனா அவன் உயிர் போயிருந்தாரு. எல்லா காலத்திலையும் மனிதன் எல்லாவற்றை விடவும் உயிரை பத்தி அதிகமா கவலைப்படுறானா இல்லையா? அப்ப அதுக்கு ஒன்னும் சொல்யூஷன் வரல இது வரைக்கும் டார்வின் தியரியில. அப்புறம் டார்வின் தியரியில அதுக்கு சொல்யூஷன் வரல. நீ எதுவா நினைக்கிற, நீ சாவக்கூடாதுன்னு நினைச்சு பாரு, முடியுதா? இல்ல இல்ல, அந்த இடத்துல புள்ளி வச்சீங்கன்னா அப்ப மனிதன் மாறி மாறி வந்தாலும் இறப்பை தடுக்கணும்னு நினைக்கிறது தான் பரிணாமத்தினுடைய எல்லை. அதனாலதான் மரணமில்லா பெருவாழ்வுல கொள்கை முடியுது. மற்றவங்க நினைச்சதெல்லாம் வேற. மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ள நான் அதை தான் நினைக்கிறேன். அதை எப்படி பெறது? இதுக்கு மேல இடுப்பு பெருசா இருக்கணும்னா ஓகே நீங்க வாங்கிங்க, இடுப்பு சின்னதா இருக்கணும்னா ஓகே இடுப்பு சின்னதா வச்சுங்க, நாங்க வேணாங்கல்ல. நீங்க நினைங்க, கேளுங்க, போறங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா மனிதன் முடிவாக நினைப்பது மரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் விவரம் தெரிஞ்சு நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சாகிற வரைக்கும் கஷ்டம் இல்லாம செத்து போகணும் அப்படின்னு அந்த யோகா இந்த யோகா இதுன்னு போயிட்டு இருக்கிறான். அதுவும் முடியாம பெரிய பெரிய ஆளுங்களும் எப்படி போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். எந்த யோகியும் கண்ணாடி போடாம கடைசி காலத்தை பெரிய யோகின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதித்த பெரிய முனிவர்கள் மாதிரி பணம் சம்பாதித்து ஏசி ரூம்ல சுத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்டு தான் செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கேவலம் கண்ணாடியை காப்பாற்ற முடியாம யோகிகள்லாம் மகான்கள்ன்ற பேரெல்லாம் எப்படி போனாங்க தெரியும். ஆனா நம்ம வரலாறுக்குள்ள திருஞான சம்பந்தர் இருந்து வள்ளலார் பாம்பனார் வரைக்கும் கண்ணாடி யாருக்கு நாம வாங்கி போடல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால உண்மையா பேசுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, குறைஞ்சபட்சம் கண்ணாடி. அது கடவுள் பார்த்த கண்ணாடி வேற. இந்த கண்ணாடியை கழித்து நான் பேசிக்கிறேன். ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள் நான்
இந்த விஷயமா வரும்போது எனக்கு இன்னொன்று வெளியிலே இருந்து துணை செய்யுமானால் அந்த சேர்க்கை முட்டாள் சேர்க்கைன்னு பேர். முட்டாள்னா அறிவில்லாத ஒரு பொருளினுடைய சேர்க்கை. அப்ப நான் தொடக்க காலத்துல ஆணவத்தோடு சேர்ந்திருந்தேன் அப்படிங்கறது வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு உடம்ப கொடுத்து என்ன புரிஞ்சிக்க வச்சு நான் அறிவாளினா எப்படிப்பட்ட அறிவாளியா இருந்தா அறிவாளி, நான் எப்படி வரணுங்கிறத வினை வரைக்கும் கற்றுக் கொடுத்த கடவுள் அப்படின்னு எப்ப தெரியும்? இப்ப தெரியுமா? தெரியாது. இப்ப நீங்க தான் படிக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான்னு எப்ப சொல்லுவீங்க அப்படின்னா, நாம ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் சொல்ல முடியும். அப்ப அதுக்கு எப்ப பக்குவம் வரும் அப்படின்னா அதுக்கு தான் வரலாறு. அதுதான் பத்தரை மாத்து தங்கம், அதுதான் அடி வாங்குறது, உத வாங்குறது, அதுக்குள்ள நான் நிக்கிறது. அப்ப நான் நிக்கிறது அப்படின்னா நீங்க எடுத்த கொள்கை இப்படி வச்சுங்களேன். ஒருத்தர் வருவார், ஏ நான் கடவுளை ரொம்ப கும்பிட்றேன், இங்க பண்ணணும் அதை பண்ணணும், ஓகே சரி, எல்லாருக்கும் கடவுள் உண்டு, அதுல ஒன்றும் நான் மறுக்கல. ஆனா கடவுள் யாருக்கு வேலை செய்வாருன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? தப்ப தட்டி கேட்கறவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். இல்லைங்க அது எனக்கு வேணாங்க, அது நான் நாகரிகமா சாமி கோயில் ஒரு 1000 ரூபா கொடுக்க சொல்லிங்கன்னா அதை விட முடியும். இல்லைங்க நீங்க இதெல்லாம் வேணாங்க, எனக்கு இந்த வம்பு வழக்கெல்லாம் தப்பு நடக்குது, அதை எனக்கு கேட்க சொல்லாதீங்க. நான் தனியா நீங்க 10,000 ரூபாய் கேட்டீங்கன்னா கூட கடன்பட்டாலும் வாங்கி ஏதாவது ஒரு டொனேஷனை குத்துறேன், என்ன ஆளை விடுங்க, அப்படி ஏதாவது சாமி. அப்ப நோவாம நோம்பு கும்புறது எப்படிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கடவுளை பத்தி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்ப கடவுள் அப்படின்னு நான் பேச வந்தா நீங்க ஒரு தவறு என்பதை அடையாளம் காட்டுவதற்கும் தவறு களையப்படுவதற்கும் முன்னிருக்கிற காலத்துலதான் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு கடவுளோட நெருங்கின வரலாறா மாறும். அப்பதான் காப்பாற்றுகிறான், அப்பதான் நான் பத்தரை எவ்வளவு விஷயம் வந்தாலும் எனக்காக என்று அதை விட்டு கொடுக்காமல் நான் நிற்கிறேன், அதனால எனக்கு கடவுள் தெரிகிறாருங்கிற வரலாறு அவனால மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற எல்லாம் சாங்கியம் பண்ணிட்டு போய் சேர வேண்டியதுதான். அதை ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அது ஒன்றும் முயற்சி பண்ணி பாருங்க, இவ்வளவு தெளிவா எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அதுதான் அதுக்கான அடிப்படை. அப்பதான் நான் சேர்ந்திருக்கிறது எது அப்படிங்கிறது தெரியும். நான் எந்த கொள்கையோட சேர்ந்திருக்கிறேன்னு முதல்ல, அதுக்கப்புறம் தான் அறியாமையிலிருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் அறியாமையா தெரியும் கடைசியா. இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, இப்ப படிக்கிறீங்க, இப்ப எல்லாரும் என்னத்துக்கு படிக்கிறோம் அப்படின்னு உங்களை குறிப்பிட்டு கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு சார் சொற்பொழிவு கேட்குறீங்க அப்படின்னு கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் தெரியல சார், ஏதோ நம்ம பாடி வச்சிருக்கிறாங்க, நீங்களும் சொற்பொழிவு பண்றீங்கன்னு தான் சார் கேட்க வரோம். இல்லைங்க, வள்ளலார் கொள்கையில போகணும்னு சொற்பொழிவு கேட்க வரீங்களா, இல்ல திருஞான சம்பந்தர் கொள்கையில போகணும்னு சொற்பொழிவு கேட்க வரீங்களா, எதுக்கு சார் சொற்பொழிவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இதுக்கெல்லாம் பரவாயில்ல, இந்த கேள்வி நியாயமா இருக்கு. சரி சார், குத்த நடத்தலான்னு கேட்கல, குத்த நடத்த வரக்கூடாதுன்னு கேட்டீங்களா என்ன சொல்லுங்க? அப்புறம் கொஞ்சம் கோபம் வரும்ல. வாழ்க்கையில நான் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டா தானே உங்களுக்கு அடுத்தது என்ன வந்துடும்? ஓ, இருந்தாலும் ஏதோ குத்த வராருப்பா நம்மள அப்படின்னு நீங்க என் மேல கோபப்படக்கூடாது. எதுக்கு நான் வேலை செய்யறேன், எதுக்கு வாழறேங்கிற கேள்வியே நான் யாரோட சேர்ந்துக்கிறேன், எதுக்கோட சேர்ந்துக்கிறேன் அப்பதானே படம் போட்டு காட்டும். இது நான் கேட்கிற கேள்வி இல்ல, நான் எப்படி இருக்கிறேன் அப்படி என்பதை தெளிவுபடுத்தும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு எப்ப தெளிவுபடுத்த முடியும்? எதுக்கு வரேன், ஏன் போறேன், ஏன் சாப்பிட்றேன், எதுக்கு வேலை செய்யறேன், என்னதுக்கு தூங்குறேன், என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கேள்வி கேட்கும் போதுதான். இதுதான் நான் உன்னை பார் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க உடனே உன்னை பார்னு நீ உனக்குள்ள ஏதோ தனியா நீன்றது கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஜோலியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. நான் எந்த அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் என்ன, அதற்கான காரணம் என்ன அல்லது நோக்கம் என்ன, இதெல்லாம் நான் தெளிவா சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, சேரிடம் அறிந்து சேர்ன்னு சொன்னாங்க, நான் சேர்ந்திருக்கிற விஷயமே தெரியல, நான் எதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லலைன்னா உனக்கு சேர்ந்திருக்கிற இடம். அதனால்தான் மாணிக்கவாசகர் ரொம்ப கவனமா கேட்டார். உடையால் உந்தன் நடு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது. எல்லாம் இருக்கிறீங்க, வாஸ்தவம் தான். உடையால் நடுவுள் நீ இருத்தி, அதாவது அம்மா கிட்ட நீ இருக்கிற. உடையால் உந்தன் நடு இருத்தி, உங்ககிட்ட அம்மா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாம் வாஸ்தவம் தான். எப்படி அனுபவிக்கிறது, எப்படி தெரியுது? அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்து எம் முடியா முதலே அப்படின்னு திருச்சிற்றம்பலத்துல கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்?
நீங்க 2 பேரும் இருக்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லை, நான் அனுபவிக்கணும். அதை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்ப யாராவது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தன் நல்லவன் நல்ல சொல்ல மாட்டானா, என்னை காப்பாத்தாதா, அவன் சொல்றவன் நல்லவனா இருந்தா அவன் ஒழுக்கமுடையான்னு உங்க பிரச்சனையை நீங்கள் காப்பாற்றப்பட்டால், இல்லைன்னா சேர்ந்தவன் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு வாழ்க்கையில பல கட்டத்தில் இருப்பீங்க. அப்பா அம்மா கூட சேர்ந்திருப்பீங்க, அப்புறம் வாத்தியார் கூட சேர்ந்திருப்பீங்க, அப்புறம் நண்பர்களோட சேர்ந்திருப்பீங்க, அப்புறம் வேலையாளர் அதிகாரிகளோட சேர்ந்திருப்பீங்க. எங்கெல்லாம் உங்களை ஒரு 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 4-5 வருஷம் கழிச்சிய பிறகு பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லி 16 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஏமாந்தவெல்லாம், ஐயோ இத்தனை வருஷம் ஏமாந்தனே, இப்படிலாம் என்னை ஏமாத்தினானே 16 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு சொன்ன உடனே நீங்க அது சுக்கர தசையில சொல்லியிருப்பாரு, புதன் தசையில சொல்லியிருப்பாரு, ராகு தசையில சொல்லியிருப்பாரு, ஜோசியமா சொல்லக்கூடாது. இத்தனை வருஷமா ஒரு ஆளோட நான் சேர்ந்து கெட்டு போனேன்னா வாழ்ந்தனா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா தான் கெட்டாலும் வாழ்ந்தேன் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, கெட்டாலும் கெட்டது யாரால? சேர்க்கையால. வாழ்ந்தேன்னு சொன்னா கடவுளால். இது ரெண்டுக்குள்ள நடுவில் இடைவெளி ஒண்ணு இருக்கு. கெட்டாலும் சங்கு சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? கெட்டாலும் மேன்மக்கள் எங்கிருந்து வரும் அந்த அவார்டு? எங்கிருந்து வரும்? கெட்டுட்டம்பா, அதுதான் திருவள்ளுவர் கேட்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதெல்லாம் சொல்யூஷன் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அந்த ஒண்ணுதான் ரகசியமா சொல்றார். அதாவது நமக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடு. அதாவது கெட்டவன் நல்லவனா நல்ல சுகபோகத்தோட வாழறது, நல்லவன் வறுமையிலையும் பிரச்சனையிலையும் கஷ்டப்படுறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு என்ன கேட்காது. நினைக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்கப்படனா பின்னாடி பார்த்து கொடுக்குறன்னு அர்த்தம். பின்னாடி பார்த்து என்ன பிரயோஜனம்? 20 வருஷம் கழிச்சு சாப்பிட்றப்ப கொடுக்காம சாப்பிடாதப்ப கூடாது கொடுத்தா நான் பார்த்து நான் உட்காந்துருப்பேன், அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். அப்ப நினைவு என்கிற ஒன்றை அந்த இடத்துல லாஜிக்கா ஏத்துக்கிறார். லாஜிக்கலா ஏத்து, அதாவது நினைக்கப்படும் அப்படிங்கிறது நீ இல்லை நானும் இல்லை, அதான் மேன்மக்களேன்னு சொல்ற ஒரு ஆள். அப்ப சேர்விடம் எங்க இருக்குது? இப்ப நான் சேர்ந்திருக்கிறது அசத்தோட. அசத்துனா அறிவில்லாத பொருள், உடம்புல அறிவில்லாததான். இன்னொரு ஆளோட சேர்ந்திருக்கிறேன்ல, அவனும் என்னுடைய என்னது அது அறிவு புரிதலுக்கு ஏற்ப சம்பந்தப்படுத்தப்பட்டவன். இப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். அதாவது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர். திருக்குறள். நீ நட்பு முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆராய்ந்து நட்பு கொள்பா. திருவள்ளுவர் 17 அதிகாரம் நட்புக்கு வைக்கிறார். 7 அதிகாரம் நேரா இருக்கும், அதாவது 5 அதிகாரம் நேரா இருக்கும், 2 அதிகாரம் அதுக்கு பிரச்சனையை சொல்லும், அப்புறம் ஒரு 10 அதிகாரம் எப்படிலாம் நட்புக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. மொத்தம் 17 அதிகாரம் அப்படின்னு திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேலழகர்லாம் தொகுத்து கொடுக்குறார் நட்பியல். நீ நல்லா தெரிஞ்சு நட்பு கொள்பா. நட்பு கொண்ட பிறகு உனக்கு அதுல இருந்து விடுதலை இல்லப்பா. நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர். திருவள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லிடுவார். சரி, நீங்க திருவள்ளுவர் விட்டுருங்க, நம்ம தெரிஞ்சுதான் கேட்கிறேன். தெரிஞ்சா நம்ம நட்பு கொள்றோம். நல்லாதான் பேசின்னு வரான், எப்படித்தான் வந்தான்னு தெரியல, அப்படித்தான் ஏமாத்திட்டு போனான்னு எல்லாரும் நண்பர்கள் மூலமா ஏதாவது ஒரு புள்ளி வச்சிருப்பீங்கல்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. திருவள்ளுவர் சொல்றது நம்ம ஆராய்ஞ்சு எப்படிப்பா அவனை ஆராய்ஞ்சு பாக்குறது? அப்ப நண்பன்கிற பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நண்பன் நீங்க பேர் வைக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஒதுக்கலாம்? இன்னும் வள்ளல் பெருமான்லாம் இந்த அருட்பெருஞ்சோதியே பின்னாடி நல் நட்பு, இந்த நட்பு வச்சே ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு 7 அகவல்ல சொல்றார். நீங்க பின்னாடி பாப்பீங்க அதை. அப்ப இறைவனை நண்பன்னு திரு சுந்தரர் சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இன்னும் திருவள்ளுவர் ஒருத்தன் நல்லவன் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சிட்டேன்னா எப்படியாவது செலவு பண்ணியாவது அவனை நண்பனை அடைஞ்சிக்கோங்கிறார். நண்பன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவன் கெட்டவன்பா, சரி வராதுன்னு தெரிஞ்சுக்கினியா, எப்படியாவது அவன் எதுக்கு வந்துக்கிறான்னு பார்த்து அதை கொடுத்து ஓய்ச்சி கேட்டுருங்கிறார். இதெல்லாம் நடக்கிற கதையா? சாதாரணமா நட்பு தான். நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன்.
நல்லவன்னு ஒருத்தன் தெரிஞ்சு அவனுக்கு என்ன வேணும்னு செஞ்சு நட்பு கொள்றது முயற்சி தான், வேணான்னு சொல்லல. ரொம்ப நல்லவனா இருந்தா இந்த மாதிரி ஆளெல்லாம் அவன் ஏத்துக்குவானா? எப்படி சொல்ல? ரொம்ப நல்லவன் இந்த மாதிரி காசு கொடுத்து இவன் வேலை செய்யும் போதே அவன் புத்தி தெரியாது அவருக்கு. இப்ப இவனும் நல்லவனா இருந்தா தானே ஏத்துக்குவார். அப்ப திருவள்ளுவர் சொல்றதுக்கு எங்கெல்லாம் போயிருக்குது? முதல்ல காசு கேட்டா காசு கொடுத்து நல்லவங்கிட்ட நண்பன் ஆயிடுனா அவன் காசு வாங்க மாட்டான். சரி, அவன் செயலை செஞ்சு எதனா வாங்கினாலும் அவன் கொள்கையை பார்ப்பான். அப்புறம் நீ மேல ஏறன்னு தானே அர்த்தம். அதான் விஷயம். இல்ல நண்பன் அவன் நல்லவன்னு பார்த்து நீங்க போயிட்டா உடனே அவன் ஏத்துக்கிறான்னா அவன் ஆரோக்கியம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இவன் கேடுற தூக்கிட்டு போகணும். இவனுடைய எதிர்பார்க்கிற இவன் அப்பதான் ஆசிரியர் இந்த குரு சிஷ்யன்றதுல மட்டும்தான் அது வரும். அப்பதான் இவர் அவனை தொடக்க வச்சு பார்ப்பாரு, அவனை டார்ச்சர் பண்ணி பார்ப்பாரு, இதெல்லாம் நடக்கும். இந்த அவன் சிஷ்யன் மனநிலை ரீதியாக இந்த பக்கம் அப்படிதான். குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை. இப்பெல்லாம் அந்த பழக்கத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கறது, அதுலயே மனநிலை தெரிஞ்சிடும். அப்புறம் ஒருத்தன் சரியில்லை அப்படின்னு அவனை விட்டுற சொல்றாருல்ல நல்ல திருவள்ளுவர். இதெல்லாம் சேரிடம் இருந்து எல்லாமே இந்த சேர்க்கைக்கு சொல்றது. நீங்க சேர்க்கைன்னு எத்தனை எடுக்கிறீங்களோ அத்தனைக்குள்ளேயும் இந்த 1-2 நீங்க முடிச்சு போட்டு பார்க்கணும். அதுக்குதான் இவ்வளவு விஷயமும். இது ரொம்ப நல்ல நுட்பமான இடம், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற இடம் தான். அதனாலதான் இது தெளிவா சொல்றேன். ஒருத்தன் நல்லவன்னு தெரிஞ்சு அவனை காசு கொடுத்து சேர்ந்தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டு வேற. என்ன நல்லவன் இன்னொருத்தனை சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. அவன் ஒருவேளை பணத்தை எதிர்பார்க்கிறவன் வேலையை எதிர்பார்க்கறவனா தான் அவன் நல்லவனா இருக்க முடியாது. அதனால இந்த பக்கம் கெட்டவனை காசு கொடுத்தாவது நீ நீக்குங்கிறார். அது நாம காசு கொடுத்து அவனை நீக்க மாட்டோம். ஏன்னா நாம ஐயோ அவன் நல்லவன் இல்லை, அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட தான் அவனை பார்ப்போம். ஐயோ இவன் கேட்கறது இதான் கேட்கறான், அதை கொடுத்து அனுப்புன்னு அவனும் நினைக்க மாட்டான். அப்படி கொடுக்குறவனா தான் அவன் யாரா இருப்பான். இப்ப உங்களுக்கு உங்க மொத்த சொத்தையும் கேட்கறான் ஒருத்தன், கொடுத்துருவீங்களா? அப்படிதான் சார் வரும். அதுல உங்களை மொத்தத்தையும் பிடுங்கிக்கிற மாதிரி தான் வரும். அது அதாவது உங்களை நிராதரவ எண்ணம். அவன் அப்பதான் அவனுடைய எண்ணம் முழுசா தெரியும் உங்களுக்கு. அதாவது எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி அதுதானே நம்ம மிரட்டல் அல்லது போலி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறோம்ல, இதுக்குள்ளதான் அது கவரப்படும். அப்ப நீங்க உங்க இயல்பான மனநிலையில அப்படி இருப்பீங்களா? அப்படி இருந்தா அந்த மனநிலை, அதாவது உளவியல் ரீதியா இந்த 2 மனநிலையும் சேர்த்து வச்சு பார்த்து சொல்லுங்க. திருக்குறள் சொன்னது என்னமோ சரி, ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வரல. அப்ப எப்படி இருந்தா ஒத்து வரணும்னா அப்பதான் திருக்குறளுக்கு பதில் மொத்தமே ஆன்மீகமா மாறும். இது அதனாலதான் வள்ளலார் திருக்குறளை நடத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா உன் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டுக்குள்ள ஆன்மீகம் தெரிஞ்சாதான் திருக்குறள்ங்கிறது உனக்கு தெளிவா அனுபவம் ஆகும். அதனாலதான் ஜி.யு. போப்பு சைவ சித்தாந்தத்தோட கூட திருக்குறளையும் ஆல்பர்ட் ஸ்வைட்டர் திருக்குறளையும் எடுத்து வச்சுட்டுலாம் அனுபவிச்சது. அவங்க அதை பிரமிச்சது. அப்படி வச்சுக்கணும். அப்ப ஒருத்தனை விட்டுறது அப்படின்னா நான் காசு கொடுத்தா விட்டுருவேனா? சரி, காசு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு மனநிலை இருக்குமானால் இப்ப நான் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவனா ஆயிடுவேனா? அதுக்குள்ள என்ன மாதிரி வரும்? இப்படி ஒரு நீங்க யாராவது அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க கொஸ்டினர் போட்டு கேட்டு பாருங்க. அதுல ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பதான் இது 2த்துக்குமே பதில் என்ன தெரியுமா? நல்லவனோடு சேர வைப்பது விதின்னு பதில் சொல்லுவாங்க, கெட்டவனை நீக்க வைப்பது விதின்னு பதில் சொல்லுவாங்க. இது 2ம் முதல்ல நிற்கும். முதல் பதில் இதான். முதல் பதில் நல்ல வேலைங்க எனக்கு அவர் கிடைச்சாரு, இல்லைன்னா நான் இந்த காலத்துல என்னை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றது விதி. இந்த பக்கம் நல்ல வேலைங்க அவன் இவ்வளவுதான் பிடிங்க போனான், இல்லாட்டா நான் மொத்தத்தையும் என்னால பிடிங்க போயிருப்பான், இதுக்குள்ள என்ன கடவுள் காப்பாத்திட்டான், அதுவும் விதிதான். இது 2 முடிஞ்சது இல்ல. இந்த 2 பேரும் கொடுக்காம நல்ல வேலை அப்படின்னு சொல்லாம நானும் நல்லவனா மாறிக்கிட்டே வர்றேன், என்னை விட்டு போற எதுக்கும் கவலைப்படாம நான் ஞானம் அடையறேன். இது 2 எதால நடக்கும்? அப்பதான் தங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கறதெல்லாம். நான் மேன்மக்கள் அப்படின்னு காட்டுற அப்படின்னா நான் மட்டுமே அதை செஞ்சு சாதிக்க முடியாது. எனக்குள்ள ஒரு மேலான பொருளோட சார்பு இருந்தால் ஒழிய நான் அதுக்குள்ள மேன்மக்கள்ங்கிற பேரையும் கெட்டாலும் மேன்மக்கள்ங்கிற பேரை கொடுக்கவே முடியாது. கெட்டவன் வருத்தப்படுவான் நல்லவனா இருந்தாலும். அதனாலதான் பாம்பன் சாமி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வார்த்தையை போட்டார். இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வார்த்தையை போட்டார். இழந்து போகாத வாழ்வுனா இழப்பு இருக்கும், ஆனா அதுக்காக சொங்கி
காணாம போயிட மாட்டோம். இழப்புக்கான வருத்தமும் இருக்கும். ஆனால் அந்த இழப்புல நான் என்னவாயிட மாட்டேன், என் கொள்கையையோ என்னுடைய அந்த சத்திய தன்மையோ விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்குதான் முத்தையன் உதவும். வரும் பிரச்சனை, நான் பிரச்சனை நல்லா கேட்டுங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், வயசான பிறகு காம இல்லைன்னு சொன்னான்னா அது வயசு கோளாறு. வயசு கோளாறுனா வயசானவன் கோளாறு. வயசுலயே எனக்கு அடுத்தவங்க மேல ஆசை இல்லைன்னு சொன்னாதான் அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவன் தான் அதை சொல்றதுக்கு தகுதி உள்ளவன். ஆரோக்கியம் இல்லாதவன், நோய்வாய்ப்பட்டவன் எனக்கு காம இல்லைன்னா அது நோய். ஆசை இருக்கணும், அதுக்குள்ள பக்குவம் இருக்கணும். இது ரெண்டும் சரியான வயசுல இருந்தாதான் நீ காப்பாற்றப்பட்டாய். அப்ப நான் காப்பாற்றப்படுவேன், நான் அதுக்கான மனநிலை என்ன, அதுக்கான வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா அப்பதான் இதுக்கெல்லாம் பதில் வரும். அந்த மாதிரி தான் நான் இழப்பு என்ற காலத்துல எனக்கு முழுமையான வருத்தம் வரணும். ஏன் இதை நல்லா சொல்றேன், இன்னும் அழுத்தமா சொல்றேன்னா, வருத்த வராத ஒருத்தன் யாருன்னா அவன் பக்கா கில்லாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ணாலும் தொடர்ந்து அநியாயம் பண்றான்ல, அவன் மனசை அநியாயம் பண்றதுனே தயார் பண்ணிடுவான். முன்னெல்லாம் திருடு பண்ணாக்க மிரட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப திருடு பண்ண வரவன் அடுத்த ஸ்டெப் நாம கொலை குணம் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோட வந்தாதான் கொலை பண்ணுவான், இல்லாட்ட ஓடுவான். துரத்துனீங்கன்னா இந்த துரத்தனா திருடன் ஓடுறான்ல, அதுவும் ஒரு நல்ல மனநிலை தான். ஆனா இப்ப அதுவும் கிடையாது, திருப்பி கொலை பண்ணணுங்கிற மனநிலைக்கு மாற்றான்ல. அப்ப அதை செட் பண்றான் மைண்ட்ல, அதாவது மனநிலையில. நாம இப்பெல்லாம் முடிவா கொலை வரைக்கும் பண்ணணுங்கிறத திருடர்கள் முடிவு பண்றதுனால ஒரு சின்ன திருடுக்கு கூட பெரிய கொலை வரைக்கும் போய் நிக்குது இல்ல. அப்ப அதை அவன் ஃபிட்டின் பண்ணணும். அப்படி இல்லாதவன் தான் ஓட ஆரம்பிப்பான் துரத்துனா, இல்லாட்டா திருப்பி அடிக்க மாட்டான். அப்ப அதே மாதிரிதான் எத்தனை தவறு பண்ணாலும் நான் இன்னும் கொஞ்சம் சொகுசா இருக்கலாம்னு பார்த்தேன், இது இவ்வளவு திருட்டு பண்ணது இந்த கல்யாணம் பண்றதுக்கு தான், இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சில நீங்க பத்திரிகையில படிக்கிறீங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா அதை ஏத்திட்டு அதுக்குள்ள கவலைப்பட மாட்டான். அதே மாதிரி நீங்க கவலைப்படலன்னு சொன்னா அங்கேயும் ஏமாத்துற வேலை தான் இருக்குது. கவலைப்படுற மாதிரி வருத்தத்துக்குள்ள நீங்க உள்ள போகணும். அப்படி இருந்தாதான். அப்படி இல்லைன்னா நீங்க யாரு, அதுதான் அடிக்கடி இன்னொரு உதாரணமா சொல்லுவேன், கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னா கிடைக்காதுன்றதுக்கு கிடைக்காது முடிவாயிடும். இது நமக்கு வராது, வேற ஆள் கல்யாணம் பண்ணி போயிட்டான் நினைப்பான், நினைச்சிட்டே இருப்பான்ல. அது இந்த பணம் நம்ம விட்டு போயிடும், வேலை நம்மளை விட்டு போயிடும், நினைச்சிட்டே இருப்பான்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு, தெளிவா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை நினைச்சான்னா தப்புன்றதுதான் அது கிட்டாதாயின் வெட்டன மர. இவன் உடனடியா மறந்துட்டா யாரா இருப்பான்னா, இவனா மறந்துட்டா துரோகியா இருப்பான். இவனை மறக்கிற மாதிரி ஆக்குறது எது? இன்னொரு வரலாறு வரணும், இன்னொரு நல்ல விஷயம் சம்பந்தப்படுத்தினாதான் இவன் மாறுவான். அப்படி இல்லைன்னா மாற மாட்டான். இல்ல இவனை ஏமாத்தினவங்க அடி வாங்கினாங்க அப்படின்னாதான் மனம் ஆறும். அதான மனம் எல்லாருக்கும். அல்லது இந்த பக்கம் இவனுக்கு இன்னொரு அதை விட பெட்டரா, அதை விட நல்லதா வந்தா மனம் மாறும். அப்ப இவன் மனம் இவனா மாத்தனான்னா துரோகி, மனம் மாறுற மாதிரி வந்தா அருள். அருள்னு வேணா கடவுள் தான் பண்ணணும், அதை வேற யாரும் பண்ண முடியாது. அப்ப இந்த இடம் தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள். அப்ப மேன்மக்கள் ஆக்கிறவனை தான் இழந்து போகாத வாழ்வு ஈயும் முத்தையன் அவர் சொன்னார். அப்ப இந்த சேர்ந்து இருக்கிற விஷயத்தை நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? இதான் இந்த 1, 2 புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில உதவுறது. நான் இருக்கிற வாழ்க்கையில எனக்கு நான் தான் மாட்டினேன், நான் தான் தப்பு பண்ணேன். ஆனா நான் தப்பு பண்ணாலும் என்ன ஆறுதலா இருந்து வாழ வச்சு காப்பாத்தி கொண்டு போற கடவுள் விஷயமா தான் நடக்குது. ஆனா கடவுள் விஷயமா எனக்கு தெரியல. அது வரைக்கும் விதி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் விஷயமா தெரிய ஆரம்பிச்ச பிறகு விதிக்கு என்னது வரும்? அழிக்கிற வேலை நடக்கும். அங்கதான் விதியை அழிக்கிற வேலையே கடவுள் பண்றார். அது வரைக்கும் நீங்க சேர்ந்திருக்கிறது எல்லாமே எது? அறிவு இல்லாத விஷயங்கள் தான். அப்ப கடவுள்ங்கிற ஒரு இது வரலாறுல நான் காப்பாற்றப்பட்டத கடவுள் என்பதாக தெரிகிற காலத்துல, வினை அழிக்கப்படுகிற காலத்துல அந்த அறிவும் என்னுடைய அறிவும் சந்திக்கிறது. இது நம்ம வாழ்க்கை. ஆமா, இது நடந்து நடந்து போனாதான் கடைசியில நான் முட்டாள் என்ற அசத்தோட சேர்றதுல இருந்து வெளியே வந்து அறிவு என்ற ஒன்றோடையே சேர்ந்தாதான் சேர்விடம். அதுதான் நான் சேர வேண்டிய இடம். ஏன் குணமோ அதுவும் குணமோ ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அறிவில்லாத பொருளோட இன்னொன்னு கலக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு 3வது ஒண்ணு தேவைப்படும்.
உலகத்துல இப்போ இந்த மேசை இருக்கு, இந்த மேசைய மரம், இப்போ இந்த மரம் அந்த உயிர் போன பிறகு நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்துறோம். இது இப்படி பயன்படணும்னா என்ன பண்ணணும்? அதுவே வராது, அதுக்கு இன்னொரு ஆள் வேலை செய்யணும், மேசையா உருவாக்குறவன் வேணும். இது மாதிரி ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு என்னன்னா, தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், சர்க்கரை இருக்கு, அதை கரைக்கணும்னா கொஞ்சம் சூடு ஏற்றணும், சரிதானே? தண்ணியில கரைகிற அளவுக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா அதில் கரைஞ்சிடும். ரொம்ப சர்க்கரையை அதில் கரைக்க முடியுமா? தண்ணி ஆக்க முடியுமா? கொஞ்சம் சூடு ஏற்றணும். இந்த கலக்க வைக்கிற வேலைக்கு மூணாவதா ஒரு பொருள் வேணும். இது எந்த பொருள்களுக்கு? இயற்கையில் உள்ள எந்த சடப்பொருளையும் கலக்க வைக்க என்ன வேணும்? மூன்றாவது ஒன்று வேண்டும். இரண்டு பொருள்களை கலக்க வைப்பதற்கு மூன்றாவது ஒன்று வேண்டும். இது நீங்க இந்த விஷயம் இல்லாம நடக்காது. சோமஸ்கந்தம் வந்தப்ப நம்மளாம் என்ன சொன்னோம்? ஆணும் பெண்ணும் இருந்து நடுவில் இருக்கிற ஜோதியாக ஒரு உருவம் வரும். அது முருகன்னு சொல்லிடக்கூடாது, நடுவில் ஒரு சின்னதா தெரியும், அவ்வளவுதான். அதை நீங்க முருகன்னு பின்னாடி சொல்லுவோம். உமாவும் சிவனும், சிவன் கூட பெற மாட்டாங்க. சோ ச உமா ஸ்கந்தன், உமாவுடன் சிவன் இருக்க நடுவுல தெரிகிறவர் ஸ்கந்தன். ஸ்கந்தம்னா சேர்ற காலத்துல தெரிகிற ஒண்ணு, அவ்வளவுதான். அது நம்ம பாம்பன் சாமி சொல்றது, மூணும் சேர்ந்த மாதிரி பாக்குறது. அதை பிரிச்சு வச்சு பாக்குறது இல்லை. இது அது கிடையாது. இது எப்படின்னா, ஆண் பெண் என்ற வேற்றுமைக்குள்ள வேற்றுமை இல்லாத ஒரு ஒளிப்பொருளா பார்க்கணும். அதுதான் சோமாஸ்கந்தம். அந்த சோமாஸ்கந்தத்துக்குள்ள நீங்க ஸ்கந்தம் அப்படின்னா சேர்றது, அவ்வளவுதான். அதை என்னவா பார்க்க கூடாது? ஒரு தனிப்பொருளா பார்க்க கூடாது. அதுக்குள்ள அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாயன்மார்கள் அண்டம் ஆர் இருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஓம் சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆர் அறிவார் அறிவார் எல்லாம் வெண்திங்கள் கண்ணி சடை வேதியன் என்பரே. அந்த ஜோதியை பார்க்க ஜோதியா அது தெரியும், ஆனா உத்து பார்த்தீங்கன்னா இறைவனும் இறைவியும் தான் தெரியும். அதுதான் அந்த சோமாஸ்கந்தத்துக்கான மூல பாடம். நீங்க அதுக்குள்ள ஒரு தனி உருவமா அதுக்கு முருகன்னு தனியா பிரிச்சு வரக்கூடாது. அது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஜோதியா பாருங்க, அவ்வளவுதான் அதுக்குள்ள அர்த்தம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுங்கிறதுல மூணாவதா ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது வரும்போது அதை தனியா சொல்லாம ரெண்டை கடந்தது அதுக்குள்ள தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டையும் கலக்க வைக்கிறது இல்ல, அது ரெண்டா பார்க்கறதுக்கும் மேல இருக்கிற ஒண்ணு, ரெண்டா பார்க்கறதுக்கும் மேல இருக்கிற ஒண்ணு, அப்படி பார்க்கணும். அதனாலதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிற காலத்திலேயே ஒன்றே வேறு என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுச்சு. ஆண் பெண் இரவு பகல் இப்படி எதை ஒன்னாலும் ரெண்டு ரெண்டா ஒன்று வேறு, இது ஒண்ணு வச்சீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பா இருக்கிறது வேற. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒண்ணு, அந்த விஷயம் வேற. எந்த விஷயம்? ஒன்றே வேறு என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் அப்படின்னா, இந்த ரெண்டு ரெண்டா இருக்கிறது தான் உலகத்துல நமக்கு அனுபவம். இந்த ரெண்டை கடந்த ஒன்று அப்படிங்கிறது கடவுள் நிலை. அது வேற ரெண்டா வேற பொருள்கள் அது அதுவா இருக்குது, அது வேற. இங்க அது கிடையாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலைய நீங்க பார்க்கணும். இந்த ஒன்று இரண்டுக்குள்ள தங்க மயில், அதான் நான் அடிக்கடி அன்னைக்கு சொன்ன உதாரணம். பார்க்கறதுக்கு மயில், ஆனா அது தங்கம். மயிலும் இல்லை தங்கமும் இல்லை, தங்க மயில் விஷயம். இப்ப தங்கம்ங்கிறதுக்குள்ள மயில் உருவம் வந்தது இல்ல, இந்த மயில் உருவம் தங்கத்தால செய்யப்பட்டது, அப்படித்தானே சொல்றோம். அதுல மயில் ஆன்மான்னு சொன்னா
தங்கம் கடவுள். மயில் தான் தங்கம், ஆனா அங்க மயில்ங்கிற வடிவம் மட்டும்தான் இருக்குது, மயிலகரம். அப்ப ஆன்மா என்கிற ஒன்று கடவுளுக்குள்ள கலந்துட்டா அதுதான் ஒன்று இரண்டு. கடவுளே கலக்கணும்னா அந்த தங்கத்தை நீங்க மயிலாக்க கூடாது. கடவுள் மட்டும் சொன்னா வெறும் தங்கத்தை நீங்க கொதிக்க விட்டு ஆற ஓட விட்டா அது கடவுள். அப்படி வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அதுதான் பொன் ஜோதின்னது, அதுதான் பரஞ்சோதின்னது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதின்னு சொன்னதெல்லாம் அதுதான். அது இல்ல, ஒரு வடிவத்துக்குள்ள அது வந்தா அந்த ஒன்று இந்த ஒன்றும் இருக்கிறது, எந்த ஒன்று ஆன்மாவும் இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தா ஒன்று இரண்டு. அதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த இதுல ஆன்மா என்கின்ற ஒன்று ஆன்மாவாக இல்லை, கடவுளோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இதுலதான் ஆன்மா ஆணவத்தோடு சேர்ந்து இருந்தது, ஆனால் அந்த சேர்க்கை சரியில்லாத சேர்க்கை, ஆன்மாவினுடைய குணத்துக்கு ஒத்துக்கொள்ளாத சேர்க்கை. அதனால அதை நீக்கிட்டு ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனது போல் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் ஆவது என்னாலும் தாய்மானவன். ஆணவத்தோடையும் அத்துவிதமா கலந்திருந்தேன், ஆனா நான் யாருன்னு தெரியல. இப்போ மெய்ஞான தானு கடவுள் தான் எனக்கு அறிவுக்கு, என்னுடைய அறிவுக்கு அறிவான பொருள். அதுதான் மெய்ஞான தானு. அதோட கலந்த பிறகு இப்போ நானும் இருக்கிறேன், ஆனால் நானாக இல்லாமல் கடவுளினுடைய வியாபகத்தில் இருக்கிறேன். அப்ப முன்னாடி நான்ங்கிறது தெரியாம ஆணவத்தால நான் சொன்னேன், இப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம கடவுள் மயமாக இருக்கிறேன். இது ஒரு கடவுள் நம்மை படைத்து, அதாவது மாயைக்குள்ள வச்சு ஆணவத்தை நீக்கி நீங்க ஒரு அதாவது உண்மையான ஒன்றோடு கலக்கிறீங்க அப்படிங்கிற நிலைக்கு உங்களை மாத்துறதுதான் சேரிடம் அறிந்து சேர்தல். நானு அறியாமையோட சேர்ந்தா கடைசி வரைக்கும் கடவுள் நடுவுல தான் இருப்பார், நான் உலக பொருளோட இருப்பேன். அங்க மூணாதான் இருப்போம், ரெண்டா இருக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் மூணா இருப்போம். எங்க? ஆணவம், ஆன்மா, இறைவன். ஆணவம், ஆன்மா, இறைவன், மாயை, இப்படி 3 4 5 இருப்போம். ஆனா கடைசியா நாம ரெண்டா மாறணும்னா நாம மத்தது எதோட சேர்ந்தாலும் நாம 3 இருப்போம். ஆனா கடவுளோட சேர்ந்தா மட்டும்தான் 2 இருக்கும். அந்த விஷயத்தை தான் கடவுளோடு சேர்ந்து ஆன்மாவும் இருக்கிறது. அந்த நிலையில உங்களை வரவழைத்த நிலைதான் செயற்கை தன்மை. அந்த நிலைக்கு வந்தாதான் 1 2 என்பதுல இரண்டுமாக இருக்கிற ஒரு என்ன நிலை? முத்தி நிலை என்பதை திருஞான சம்பந்தர் தொடங்கி வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுகிறது. அதுலயே ரொம்ப அழகா சொன்ன பாருங்க. தங்கமாக மயில் இருந்தால் ஆன்மாவும் இறைவனும். தங்கம் என்பது தொடர்ந்து ஜோதியாக ஆதியும் அந்தமில்ல அரும்பெரும் ஜோதியாக இருப்பது. அதனாலதான் 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி. அந்த இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதியில ஒரு நுட்பம் இருக்குது. என்ன தெரியுமா? அது பாம்பன் சுவாமிகள் முருகனோடு கலந்து விட்டாலும், வள்ளல் பெருமான் முருகனோடு கலந்து விட்டாலும், இன்றைக்கும் அழைத்தால் வள்ளல் பெருமான் வருவார் என்று சொன்னால் அதுதான் இவங்க வடிவம் கடவுளோட நிலையா இருக்கிறது. அப்ப கடவுளிடம் இருந்து இவங்க வர்றாங்கன்னா இந்த 2ஆ சேர்ந்த ஒண்ணு கடைசி வரைக்கும் இருக்கணும். அதை கடந்து கடவுள் நிலை இருக்கிறதுனாலதான் இவை அன்று என ஆன்மா சேர்ந்த கலப்பு கடைசி வரை இருக்கும். அது இல்லாம அருட்பெருஞ்சோதிங்கிறதையும் நீங்க இதுவே அதுன்றது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அது உள்ள இன்னும் நுட்பம். ஆன்மாவும் இறைவனும் கலந்துட்டா அப்புறம் ஆன்மா கலந்துருது, அப்புறம் ஆன்மா இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்ல, இறைவன் மட்டும்தான். அது இல்லை. இதுக்கு மேல
இது இல்லாமலும் அருட்பெருஞ்சோதி என்பதையும் நீங்கள் சொன்னால்தான் ஆன்மாவும் இறைவனும் கலந்த கலப்பும் அதை கடந்த இறைவனுடைய உண்மையும் தொடர்ந்து உண்மையாக இருக்கும். அதனாலதான் இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்றும் சொன்னார். இந்த எதுக்கு மேல 1, 2 என்பதற்கு மேலையும் அதை சொன்னார். அதுதான் மாணிக்க வாசகர் இவருக்கு ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி என்பதாக சொன்ன அந்த தொடர் இந்த இடத்துல அனுபவமாக ஆகும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.